கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய பிரதான கிருபையினாலே கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து நம்மை வழிநடத்தி அவருடைய சத்தியத்திலே நம்மளை சீர்படுத்தி நிலைப்படுத்தி இந்நாள் வரை நம்மளை கண்மணி போல பாதுகாத்த நம்முடைய பிதாவை தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக துதியை என்று எடுத்துக்கொள்வோம். இந்த நாளிலும் இந்த ஒரு கூட்டத்துக்கு ஆரம்ப பாடலை எல்லோரும் எழுந்து நாம் பாடுவோம். 104வது பாடலை எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக பாடலாம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை இது, மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது, ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே.
உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. இந்த நாளிலும் இந்த ஒரு கூட்டத்துக்கு ஆரம்ப ஜெபத்தை அன்பு ராஜன் அவர்கள் ஜெபத்தில் நடத்துமாறு சபையின் சார்பாக அன்போடு வழங்கி. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த நல்ல வேலைக்காகவே உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் சோதரங்களையும் ஏறெடுக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பண்புணி போல பாதுகாத்து எங்களை இந்த இடத்திலே சகோதர சகோதரிகளாக உம்முடைய மகத்துவமுள்ள வார்த்தைகளை கேட்கவும் அதன்படி நடக்கவும் எங்களுக்கு கிருபை தந்ததற்காக உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் சோதரங்களையும் ஏறெடுக்கிறோம். அப்பா, கற்றுத்தருகிற தாசரை நீர் பாதுகாத்து வழிநடத்துங்க. அவர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்களுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கவும் எங்களுக்கு கிருபை தாருங்க. அதன்படி நடந்து உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் போன பாதை நாங்களும் அந்த பாதையிலே சென்று சேர நீங்களுக்கு கிருபை தாருங்க. இந்த சிறிய ஒரு மன்றாட்டை எங்களுடைய கண்மலையும் இரட்சகரும் போதகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபித்த அன்பு சகோதரர் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்முடைய விசுவாச பிரமாணத்தை எல்லாரும் சேர்ந்து அறிக்கையிடுவோம். தாம் ஒருவரை சாபம் எல்லோரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமணிகிறவரும் ஆதி எந்தமில்லாத ஏக சக்கராதியுமான யெகோவா என்னும் நாமமுள்ள உண்டான மீதினை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். இவர் அதிசயமான தேவனுடைய தச்சரவும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களெல்லாம் உண்டாக்கி இவரே சர்வத்துக்கும் சுதந்திராக நியமித்தார். எல்லாம் இவருக்கு நிர்ணயிக்கிறதுன்னு விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருக்க எண்ணாமல் அக்கிரமினால் ஜீவனிழந்த மனுஷர்களின் மனதுருகி தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையை கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார்னு விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மருத்துவ எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனருக்கு அருள் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலதுபரஸ்து வீட்டுக்கு செய்தார் என்று விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீருக்கு தலையாக இருக்கிறார்னு விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னத்திலிருந்து வரும் பிறனாகிய பஸ்தாவியை விசுவாசிகள் அடங்கிய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவருக்கு வெளிப்படுத்தி பலியின் ஜீவத்தில் அவரை நடத்தி வருகிறார்னு விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரத்துக்கு உட்பட்டு முதலாம் உயிர்த்திரடையும் தம்முடைய சபையாக சகல பஸ்தவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயந்திருத்து சகல துரத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அறியாத தம்முடைய நீதியில் அரசத்தை ஸ்தாபிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் வரிசையிலே எதிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனுடைய வழிநடத்தப்பட்டு பூர்ணப்படுவார்னு விசுவாசிக்கிறோம். ஆனால் மனப்பூர்வமாய் சேர்ந்தவர்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்னு விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதவடியாக்கு மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமாக இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுத்து அவருக்கு கீழ்பட்டிருப்பார்னு விசுவாசிக்கிறோம். ஆமேன். சபையார் எல்லாரும் அமருமா. இந்த நாளிலும் இன்றைக்குரிய காலை தியானத்தை அன்பு சார் ஆண்டனி ஜீசஸ் அவர்கள் வாசிக்குமாறு சபையின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். இதே நாளுக்கான கால தீர்மானம். யெகோவா நம் தேவன். சங்கீதம் 145:9. சங்கீதக்காரனுடைய வார்த்தையில் கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவர் எல்லா கிரியின் மேல் உள்ளது. இந்த வாக்கியம் சகலத்தையும் உள்ளடக்கிய அண்டத்தின் உச்ச எல்லைகளையும் சிறிய அதே சமயம் மிகப்பெரிய ஜீவராசிகளையும் தன்னுள் அடைக்குள்ளது.
அனைத்து சிருஷ்டிகளும் அவருடைய மேற்பார்வையில் உள்ளது. நம் தேவனாகிய யெகோவா முழு உலகத்துக்கும் மாபெரும் அரசராய் இருக்கிறார். அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கே உரிய பொறுப்புக்கு அவருடைய ஞானம், வல்லமை, நற்குணம் மற்றும் பரந்த உள்ளமானது போதுமானதாய் நிறைந்து காணப்படுகிறது. அப்படிப்பட்ட பொறுப்புக்கு ஏற்றவராய் இருப்பவரின் மன ஆற்றலை புரிந்து கொள்ள எடுக்கப்பட்ட முயற்சியில் மனித மூளை நிலை தடுமாறுகிறது. ஒருபோதும் தவறாத நியாய தீர்ப்பு, ஒருபோதும் தோல்வியடையாத ஞாபகத்திறன், ஒருபோதும் தோல்விக்கு இடமில்லாமல் நித்தியத்துக்கு திட்டமிடுகிற அதே சமயத்தில் யுகாயுகத்துக்கும் அத்திட்டத்தை பிழையின்றி துல்லியமாக நிர்ணயிக்கும் ஞானம், உயிரற்ற மற்றும் உயிர் உள்ளவைகளை எதிர்க்கின்ற யாவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்தி அவைகளை தம்முடைய பிரம்மாண்ட திட்டம் நிறைவேற இசைவாய் நடத்தும் வல்லமை மற்றும் திறன், ஒருபோதும் உறங்காத தம்முடைய கண்கள், எப்பொழுதும் திறந்திருக்கிற காதுகள், எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிறவரும் தம்முடைய பறந்து விரிந்த ஆளுகையில் உள்ள அனைத்து காரியங்களிலும் நிறைந்திருப்பவரை ஒரு கணம் எண்ணி பாருங்கள். ஆமென். இந்த நாளிலும் இன்றைக்குரிய பரலோக மன்னாவை அன்பு சசிகுமார் அவர்கள் வாசிக்குமாறு சபையின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். இன்றைய நாள் ஜூலை 27 ஞாயிற்றுக்கிழமை. நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் என்ன? தானியேல் 6:5 நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்கக்கூடாது. இதற்கு நம்முடைய மூத்த சகோதரர் கொடுத்த விளக்கம், தானியேலை போல சகலரும் ஆவியினாலே நடத்தப்படவில்லை. சகலருக்கும் சகலருக்கும் தானியேலுக்கு அருளப்பட்டது போல தரிசனங்களும் காட்சிகளும் விளக்கங்களும் கொடுக்கப்படவும் இல்லை. ஆனால் சகலருக்கும் நீதியை பெற்றுக்கொள்ள ஒரே விதமான தெய்வீக ஆவி அருளப்பட்டு நம்முடைய இரட்சகரின் அடிச்சுவட்டில் நடந்து இடுக்கமான பாதையில் நாளுக்கு நாள் முன்னேற அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இது நிமித்தமாக அழைக்கப்படுறோர் யாவரும் தானியேலை போல தைரியம் கொண்டு தீமைக்கு விலகி நீதியை நடப்பிப்போமாக. இதற்குடைய ஆதார வசனம் சங்கீதம் 118 4 முதல் 9 வசனங்கள். சங்கீதம் 118 4 முதல். அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுவோர் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிகட்டுதலை காண்பேன். மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேலில் பரிசுத்தராய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேலில் பரிசுத்தராய் இருப்பதே நலம். கிறிஸ்துக்கள் அன்பை அழைக்கப்பட்ட யாருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலும் கிருபை சமாதானம் உண்டாத என்ற வாழ்த்தோடு இன்றைய நமக்கு ஒரு அருமையான மன்னா கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் இந்த தானியேலே அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்கக்கூடாது என்கிற இந்த வசனத்தை வைத்து பார்ப்போம். தானியேலாகிய தீர்க்கதரிசி, அவருக்கு கொடுக்கப்பட்ட ஞானம், அவருக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்கள், காட்சிகள், விளக்கங்கள் எதுவுமே இதுவரை யாருக்கு கொடுக்கப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. இந்த விளக்கமும் அப்படி தான் சொல்லுது. ஏன்னா அவருடைய ராஜ்யத்தில் வரைக்கும் என்னெல்லாம் நடக்கப் போகுது என்பதை தெளிவாக அந்த தானியேலுக்கு உணர்த்தப்பட்டது. இந்த மாதிரி உணர்த்தப்பட்டது வேறு எந்த தீர்க்கதரிசிக்கும் இல்லை. சில காரியங்களை சொன்னாலும் இந்த உலகத்தின் முடிவு தொடங்கி முதல் தொடங்கி முடிவு வரைக்கும் என்னென்ன நடக்க போகிறது விளக்கப்பட்ட ஒரே தீர்க்கதரிசி தானியேல். அந்த தானியேல் கூட நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னால் அவர் முற்பிதாக்கள் லிஸ்ட்டில் தான் வர்றாரு. ஆனால் பாத அங்கங்களாக அழைக்கப்பட்ட நாம், இந்த உலக மக்களை ஆசீர்வதிக்க போகிற நாம் எவ்வளவு
உண்மையாக இருக்க வேண்டும், எவ்வளவு நீதியை நடப்பிக்க வேண்டும் என்று இந்த விளக்கத்தில் சொல்லப்பட்டுகிறது. அதாவது இந்த சபையாக அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் தெய்வீக ஆவி அருளப்பட்டு நம்மளுடைய இரட்சகரின் அடிச்சுவட்டில் அவருடைய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிச்சுவட்டில் நடந்து சென்றால் ஒழிய நாம் அந்த சபையாக மாற முடியாது. அதாவது நாம் நீதி நியாயம் எல்லாவற்றையுமே நம்முடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த நீதியிலே நடந்தாரோ, எந்த வெளிச்சத்தை காண்பித்தாரோ அதே வெளிச்சம் தான் நமக்கும் தந்திருக்கிறார். அதே வெளிச்சத்தில் நாம் பொறாமை எரிச்சலோ அதாவது அந்த துர்க்குணங்களாகிய எதுவுமே இல்லாமல் நாம் ஜீவித்தால் மட்டும் போதும் அவருடைய ராஜ்யத்தில் சென்று சேர முடியும். அவ்வாறு அழைக்கப்பட்ட நாம் தீமைக்கு விலகி தைரியம் கொண்டு தானியேலை இது நிமித்தமாக அழைக்கப்படுற யாரும் தானியேலை போல தைரியம் கொண்டு தீமைக்கு விலகி நீதியை நடப்பிப்போமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் நாமும் நடந்து சபையாக மாற நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோமா என்று சொல்லிக்கொண்டு மன்னா தந்த தேவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு செல்கிறேன். மன்னாவை வாசித்த அன்பு சகோதரருக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவன் மிகப்பெரிய ஒரு மன்னாவை தேவன் நம்ம கொடுத்துருக்கிறார். தானியேல் எப்படி சொல்கிறான்னா, வேறு எதுலேயும் குற்றம் கண்டு பிடிக்க முடியாது. தேவனை தொழுது கொள்கிற விஷயத்தில் மட்டும்தான் அவர் என்ன செய்யணும்னா குற்றம் சாட்ட முடியும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதே 118 சங்கீதத்தில் சொல்கிறாரு, அவர் கிருபை என்றும் உள்ளது யார் சொல்லுவாங்களன்னா கர்த்தருக்கு பயப்படுவர்கள் சொல்வார்களாக. அதே சமயத்தில் பாருங்கள், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். அப்போ அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு யார் தான் சொல்லுவாங்கன்னா கடவுளுக்கு தேவனுக்கு பயந்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய திவ்ய வசனத்துக்கு பயந்து அதற்குள்ள பங்குள்ள பிள்ளைகளாக நடந்து கொள்வது மட்டும்தான் அவருடைய கிருபையை உணர முடியும். அப்படி கிருபையை உணர்ந்தவங்க தான் யாராக இருக்க முடியும்னா கிறிஸ்தவனாக இருக்க முடியும். அப்படி நம்ம கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற பிள்ளைகள் நாம் எந்த விஷயத்தில் மட்டும்தான் குற்றம் கண்டுபிடிக்க முடியும்னா தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம் அல்லது அவருக்கு கொடுக்கக்கூடிய பயபக்தி. இந்த பயபக்தியில் தான் மட்டும்தான் நம்மளை குற்றம் கண்டுபிடிக்க முடியுமே வழிய வேறே முடியாது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமானா கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியாது. ஏஞ்சனா புது சிருஷ்டியை நம்ம எதில் தான் பெற்றுக்கணும்னா அந்த மாம்சத்தில் தான் பெற்றிருக்கோம். இந்த மாம்சம் என்னச்சுன்னா உலகப்பிரகாரமான ஒரு காரியத்தில் ஏஞ்சனா மாம்சத்தினுடைய ஆவிதை வந்துடுச்சுன்னா முன்னமே ஆதாம்லேருந்து வந்தது. அதுக்கு பின்னாடி தான் அந்த புது சிருஷ்டியை பெற்றுக்கலாம். அப்படிங்கும்போது நாங்கள் மிக மிக நம்மளை என்னச்சுன்னா ஒரு சோதனைக்குள்ள இன்னும் சொல்லப்போனால் ரசல் பிரதர் கூட ஒரு விஷயத்தில் சொல்கிறாங்க, உங்களுக்குள்ள நீங்களே தண்டனையை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரீப்ரண்டு 57:40 உங்களுக்கு நீங்களே தண்டனையை கொடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதே விஷயத்தை அந்த ரசல் பிரதர் கூட அதை என்ன சொல்கிறாருன்னா அதுதான் உபவாசம்னு சொல்கிறார். உபவாசம் பண்ணும்போது எப்படி அந்த உடல் ரீதியான உபவாதிக்கில் போகிறோமோ அதே போல் தனக்கு தானே தண்டனை கொடுக்கும்போது அது எதுக்குள்ள நடத்தும்னா நீதிக்குள்ள நடத்தும்னு பார்க்குறோம். அப்படி ஒரு விஷயத்தில் இருந்தவர் தான் யாருன்னா தானியேல். அதனால் அவர் சொல்லும்போது அந்த 118 சங்கீதத்தில் என்ன சொல்கிறாருன்னா மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அப்போ எந்த ஒரு மனுஷனையும் நான் நம்பி சரி ஏன்னா எல்லாருமே இந்த உலகத்தில் பாடுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பட்சத்தில் நம்ம யார்ட்டையும் போய் முறையிடவோ யார்ட்டையும் போய் நம்ம உதவி கேட்கறதுக்கோ எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அது யார்கிட்ட தான் கேட்குறோம்னா பிதாவாகிய தேவன்ட்டையும் அவருடைய குமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கேட்கணும். அப்படி கேட்குற பட்சத்தில் தேவன் எப்படியாவது அந்த ஒரு விஷயத்தை நம்மளுக்கு நெருக்கத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு விஷயத்தை செய்வார்கள். நம்ம உறுதியோடு நம்ம பற்றிக்கொள்ளலாம். இந்த நாளிலும் இந்த ஒரு மன்னாவை கொடுத்த நம்முடைய பிதாவை தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாக துதி நன்றி எடுக்கிறோம். அதை வாசித்த அன்பு சகோதரர்களுக்கு கூடான கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை கூட தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த நாளிலும் இன்றைக்குரிய நம்முடைய ஆத்ம ஜீவியத்திற்கு ஆத்ம
ஆகாரத்தை கொடுப்பதற்காக அன்பு சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து இந்த பாடத்தை கற்றுக்கொள்வாங்க. அவங்க எடுத்துக்கொண்ட பாடத்தின் தலைப்பு இரக்கம் அப்படிங்கிற தலைப்பிலே தூது கொடுக்குமாறு சபையின் சார்பாக அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய இன்ப நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துதலை இந்த காலை பொழுதிலே சபையார் யாவருக்கும் தெரிவித்துக்கொண்டு, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இன்றும் ஜீவனோடு ஒரு நாளை நமக்கு கூட்டி தந்து இந்த நாளிலும் கூட அவருடைய மகத்துவம் உள்ள வார்த்தைகளை நாம் கேட்கும்படியாகவும் நாம் தியானிக்கும்படியாகவும் நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக ஒரு விசை கூட நாம் பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு நாம் இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். சகோதரர் அறிவித்த வண்ணமாக அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பார்க்க இருக்கிறதான பாடத்தினுடைய தலைப்பு இரக்கம். அப்போ இந்த இரக்கம்ங்கிற தலைப்பில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பாடத்துக்கு மூல ஆதாரமாகவே யாரை தான் நம்ம வச்சு பார்ப்போம்னா நம்முடைய பிதாவாகிய தேவனை, அதாவது காட்ஸ் மெர்சி சவுன் டு ஹியூமனிட்டி. அப்போது அது எப்படி நம்ம சொல்லலாம்னா, தேவன் அவருடைய பெரிதான இரக்கத்தை இந்த மனுகுலத்துக்கு காண்பித்ததனுடைய பின்னணி நோக்கம் எப்படி வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கலாம். அப்போ இப்பேற்பட்டதான ஒரு கிருபையை செய்த நம் தேவன் அநேக விதங்களில் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்னா, இந்த இடத்துல கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளாகிய நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஸோ இதை சார்ந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஆதார வசனமாக மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்போ இந்த வசனத்தில் கூட நம்ம பார்க்குற ஒரு மைய கருத்தாக எந்த ஒரு விஷயம் இருக்குதுன்னா, மனுஷனே நன்மை என்னதுன்னு என்ன பண்ணியிருக்கேன் உனக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அந்த நன்மைங்கிற விஷயத்தில் நீ கடைப்பிடிக்கக்கூடிய காரியங்கள் என்னென்னா, நியாயம் செய்து, இந்த வசனத்தை நல்லா கவனிச்சுடுங்க, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையாய். இந்த மூணு விஷயங்களுக்கும் 3 விதமான தேவனுடைய திட்டமும் தெய்வீக ஏற்பாடும் இதில் என்ன இருக்குன்னா அடங்கியிருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம இந்த வசனத்தை குறித்து நம்ம நிறைய பாடங்கள் என்ன பண்ணியிருப்போம்னா கேட்டிருக்கிறோம், நிறைய விஷயங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். நம்ம எக்லிஷியாவில் கூட என்ன பண்ணியிருக்கிறோம், பேனல் டிஸ்கஷனாக நம்ம இந்த வசனத்தை சார்ந்து நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கிறது தேவனுடைய இரக்கம். இப்போ இந்த இரக்கத்துக்கு நம்ம என்னெல்லாம் சொல்கிறோம்னா, நிறைய தேவன் அவருடைய இரக்கத்தை இந்த மனுகுலத்துக்கு வெளிப்படுத்தின முறை பலவிதமாக இருக்குது. உதாரணத்துக்கு இரக்கத்தை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், மெர்சின்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்து என்ன சொல்லுவோம், கிரேஸ். கிரேஸ்ன்னா அருள். அவருடைய அருளை பெறாவிட்டால் நம்ம என்ன முடியாது, இயேசு கிறிஸ்துக்கிட்ட வர முடியாதுங்கிற ஒரு விஷயங்கள் கூட பைபிளில் என்ன பண்ணிருக்குன்னா பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பிட்டி. இது என்னது, தயவு. இதுவே தான் அந்த இரக்கத்துக்குள்ளே இருக்கக்கூடியதான அந்த வார்த்தைகளுடைய ஒரு முக்கிய தன்மையை நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனுடைய அந்த ஒரு இரக்கங்கிற வார்த்தைக்கு மெர்சி, கிரேஸ், பிட்டிங்கிற எல்லா விதமான தமிழில் எப்படி பார்க்கும்போதுன்னா அருள், அவருடைய இரக்கம், தயவு, இதை எல்லாமே தேவன் எதன் அடிப்படையில் அந்த ஒரே வார்த்தை தான். ஆனால் அந்த வார்த்தையின் சாராம்சம் எப்படி இருக்குன்னா வித்தியாசமாக இருக்குது. இப்போ இதுக்குள்ளே வேறு ஏதாவது இருக்குதான்னு கேட்டாங்கன்னா அடுத்து என்ன பார்க்கலாம், லவ்விங். அவருடைய மிக பெரிதான அன்பு எதுக்குள்ளே தான் இருக்குது, இந்த இரக்கங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த இரக்கங்கிற விஷயத்துக்குள்ளே முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னது, ஃபார்கனிஸ், மன்னித்தல். மன்னிக்கிறக்கூடிய மனப்பான்மையும் இந்த இரக்கங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் என்ன இருக்குன்னா இருக்குது. அப்போ இதை ஒட்டு மொத்தமாக தேவன் எங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார்னா மனுகுலத்திற்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ மனுகுலத்திற்கு அவர் இப்பேற்பட்டதான விஷயங்களை வெளிப்படுத்துறதுன நோக்கம் என்னென்னா, நம்ம எதில் தவறு இருக்கிறோன்னா ஒரே விஷயம், குணாதிசயங்களில் தவறு இருக்கிறோம். அப்போ இந்த குணாதிசயங்களில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம்
நம்மை மேன்மைப்படுத்திக் கொள்ள வசனம் பார்க்குறோம் இல்லையா? அதாவது இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்களாகும் போட்டு, அப்போது தேவனுடைய அந்த சாயலை தரித்து கொள்ளக்கூடியதான ஒரு நிலைக்கு நம்ம வரணும்னா தேவன் இரக்கங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே எவ்வளோ முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாரோ அதை நம்மளும் என்ன பண்ணணும்னா கடைபிடிக்கணும். அப்போ இந்த இரக்கங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் இன்னும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆவியின் கனிகளும் எதுக்குள்ளே தான் இருக்குன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது. அன்பு, சாந்தம், சமாதானம் எல்லா விஷயம் இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த இரக்கங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்குது. அப்போ இது எல்லாத்துக்குமே மூல ஆதாரம் யாருன்னு பார்க்கும்போது நம்முடைய யாவே தேவன். அப்போ நம்முடைய யாவே தேவனுடைய அந்த இரக்கத்துக்குள்ளாக இருக்கக்கூடியதான ஒரு சிலதான குணாதிசயங்கள் தான் எப்படின்னா இந்த நம்ம பார்த்த இவ்வளோ விஷயங்கள். அப்போ இதையெல்லாம் மனுக்குலத்திற்கு அவருக்கு காட்டின விதங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ இப்படி இந்த விஷயத்தை நம்ம பார்த்தாலும் கூட தேவன் எதன் மேல் அமர்ந்திருக்காரு? தேவன் அமர்ந்திருக்கிறது எதன் மேலே? கிட்ட வந்துட்டு இன்னொரு வசனம் இருக்கு, இன்னும் ஒரு வசனம் இருக்கு. வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 145:8. இப்போ அந்த இரக்கத்துக்கு பார்த்தோம் இல்லையா சென்டென்ஸு, அந்த காரியங்களுக்கான ஒரு வாழ்வாதாரமாக யாருக்குள்ளே இருக்குதுன்னா தேவனே தான். அதுக்கு என்னது வாழ்வாதாரம்? இரக்கங்கிற ஒரு விஷயத்துக்கு வாழ்வாதாரமே யார் தான்னா தேவன் தான் மனுக்குலத்துக்கு அந்த ஒரு விஷயமாக கொடுத்துருக்கிறார். இப்போது தேவன் அமர்ந்திருக்கிறத இடம் எங்கே இருக்குன்னா, எங்கே இருக்குது? நீதி என்னும் சிங்காசனத்தின் மேலே எப்படி இருக்கிறாரு? அமர்ந்திருக்கிறாரு. சங்கீதம் 97:2 வாசிங்க. அப்போது நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். இது தேவனுடைய குணம். அவர் எதன் மேல் அமர்ந்திருக்கிறாரோ அவருடைய திட்டங்கள் எல்லாமே எதை சார்ந்து தான் செயல்படும்னு பார்த்தீங்கன்னா நீதி நியாயத்தின் அடிப்படையில் தான் செயல்படும். ஆனால் அதே தேவன் காட்டுகிற ஒரு விஷயந்தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரக்கம்ங்கிற ஒரு குணம். அப்போது இந்த இரக்கத்தை பிதாவாகிய தேவன் எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யார் மூலமாக வெளிப்படுத்துகிறாரு? இதோ இது நிமித்தமாக யார் போவார்கள்னு கேட்கும்போது வாரண்டியாக வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? இதோ தேவனே நான் போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா வர்றார். அப்போ வர்றவர் என்ன பண்ணுறாருன்னா மனுஷனாக பாவியின் சாயல் எடுத்து இந்த மனுக்குலத்தில் பிறக்கிறாரு. அப்படி பிறந்த பிற்பாடு என்ன செய்கிறாருன்னா மனுக்குலத்துக்காக தன் ஜீவனையே கொடுக்குறார். அப்போ இதை தான் நம்ம எங்கே வாசிக்கிறோம்னா யோவான் 3:16 வாசிக்கிறோம். வாசிங்க. அப்போ இவ்வளவாய் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தான்னு பார்க்க. அப்போ இந்த ஒரு இரக்கமானது, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த வருகையானது எப்படி நம்ம எதிர்பார்க்கலாம்னா ஒட்டுமொத்த மனுகுலத்துக்கான தேவனுடைய ஒரு பெரிதான இரக்கம். அப்போது தேவனுடைய இரக்கத்தில் இது மட்டும்தான் முக்கியமானு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ இந்த இரக்கத்தை ஒட்டுமொத்த மனுகுலமும், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலியின் புண்ணியத்தை இந்த ஒட்டுமொத்த மனுகுலமும் அடையணும்னா இதில் யார் வரணும்? இன்னொரு கூட்டத்தார் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் என்ன பண்ணணும்னா இணையணும். அப்போ தேவனுடைய அந்த இரக்கமானது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு முயற்சியாக அடுத்த ஒரு வழியாக என்ன பண்ணால் ட்ராவல் பண்ணுது. இப்போ அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் யாருக்கிட்ட கடந்து வருதுன்னா நமக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற நம்மக்கிட்ட அந்த விஷயம் வருது. இப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இயேசு கிறிஸ்து இந்த தேவன் இரக்கம் காட்டுறார் இல்லையா, இந்த இரக்கம் ஒரே விதமாக இருக்குமானா இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கலாம். தேவன் மனுகுலத்தின் மீது காட்டுகிறதான இரக்கம் ஒரே முறையில் என்ன பண்ணாது இருக்காது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இயேசு கிறிஸ்துக்கு தேவன் காட்டின இரக்கம் எப்படி இருக்கும்? அது ஒரு முறையாக இருக்கும், அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில். அடுத்து சபை, அவங்களுக்கு இரக்கம் எப்படி இருக்கும்? அந்த ஒரு இரக்கத்தை விட கொஞ்சம் எப்படி தான் இருக்கும்? கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும். அடுத்தது யார்? திரள் கூட்டம், அவங்களுக்கு எப்படி தான் இருக்கும்? அதை விட கொஞ்சம் டவுனாக. அடுத்தது முற்பிதாக்கள், அடுத்தது உலக ஜனங்கள். அப்போ இங்கே நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவரவர் வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில் தான் தேவன் என்ன கொடுக்க போகிறார்னா இந்த கிருபையின் புண்ணியத்தை அடைவாங்க. புரிஞ்சுதான் நான் சொல்கிறது? அதாவது அவரவர் வாழ்கிற வாழ்க்கையின் அடிப்படையில் தான் இந்த தேவனுடைய இரக்கத்தை என்ன பண்ணுவாங்க? பெற்றுக்கொள்வாராங்க. அப்போ அந்த இரக்கத்தில் தேவன் எதிர்பார்க்கதான 100% ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ அதிலிருந்து கொஞ்சம் தேவ சித்தம் செய்து கிறிஸ்துவின் சரீரங்களாக மாற போகிறவங்க தான் யார்? சபை.
அப்போது ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குன்னா அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையின் விதத்தில் இரக்கம்ங்கிற ஒரு விஷயத்தில் வித்தியாசம் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அப்போ ஒரே மகன் என்றும் பாராமல் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மனுகுலத்துக்கு அவரை தந்து இவ்வளவாய் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறான், மனுகுலத்தின் மீது அவர் அன்பு காண்பித்திருக்கிறாங்கிறத பார்த்தோம். ஆனால் இந்த அன்பு காண்பித்த விஷயத்தில் முக்கியத்துவம் யாருக்குன்னா ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு, ரெண்டாவது யார், 1,44,000 பேருக்குங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ தேவனுடைய படைப்பில் சர்வ சிஷ்டிகளையும் அவர் உண்டாக்கின விதத்தில் தேவன் இந்த விஷயங்களெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா முன்குறித்தே சில விஷயங்களை செஞ்சுருக்கிறாரு. அப்போ முதல் தடவை இரக்கம் பெறுவது என்பது போதாது. முதல் தடவை இரக்கம் பெறுவது என்பது போதாது. எப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் மனுகுலத்துக்கு என்ன தருது, மீட்பை உண்டாக்கி தருது. ஆனால் அந்த மனுகுலத்துக்கு அந்த மீட்பு இப்போ கிடச்சிட்டதானா இல்லை, உண்மைதானே? அதுக்கான ஒரு ப்ராசஸில் என்ன ஆகிட்டுருக்கு, போயிட்டுருக்கு. இப்போ போயிட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அந்த திட்டத்தில் அடுத்ததாக இணையக்கூடியவங்க தான் யாருன்னா நாம். அப்போ தேவன் அடுத்து என்ன பண்ணுறாரு, ஒட்டுமொத்த மனுகுலத்துக்காக கிறிஸ்து மூலமாக அந்த ஜீவபலியை கொண்டு கொடுக்க ஒரு இரக்கம் பாராட்டினது போல அடுத்தது அவருடைய சபையாக அவருடைய அங்கங்களாக மாறுறதுக்கு அந்த இரக்கம் அடுத்த வகையில் என்ன ஆகுது, ட்ராவல் ஆகுது. வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்போ இது ஒட்டுமொத்த உலகத்துக்கான ஒரு தேவனுடைய இரக்கத்தின்படியான ஒரு அறிவிப்பு. ஆனால் அடுத்த வசனம் வாசிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஒட்டுமொத்த மனுகுலத்துக்கு தேவன் ஏற்படுத்தக்கூடியதான ஒரு இரக்கம். இப்போ அடுத்தது இந்த இரக்கம் யார்கிட்ட வரணும், டிராவல் ஆகி சபைகிட்ட வரணும். வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9 முதல், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். போதும் சிஸ்டர். இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். நீங்களோ உங்கள் அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை என்ன பண்ணுங்க, அறிவிக்கும்படி எண்ணி பாருங்க. ஆனால் அதே இதில் நீங்கள் 10வது வசனம் வாசி பாருங்க. வாசிங் சிஸ்டர். முன்பே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, இப்போ யார், நம்ம தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள். எப்போ இது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகைக்கு முன்பு. அடுத்து வாசிங்க. அப்போ இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிற. இப்போ இந்த இரக்கம் எப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து தன்னை சிலுவையிலே ஜீவபலியாக அர்ப்பணித்து ஒட்டுமொத்த மனுகுலத்துக்கு அதை என்ன ஏற்படுத்தின பிற்பாடு மனுகுலத்திலிருந்து தான் நம்மளை என்ன பண்ணுறாரு, ஒரு கூட்டத்தாராக பிரித்து எடுக்கிறார். அப்போ இங்கே கூட அடுத்த இரக்கம் என்னதுன்னா, 2வது வகையில் 1,44,000 பேருக்கு என்ன ஆகுனா அது பிரயோஜனமானது ஒரு காரியமாக தேவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போது இதை நம்ம எப்படிங்கிற, அதாவது எப்போ எந்த இடத்துல நம்ம இதை அடைந்தோன்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இங்க என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்க்குறோன்னா, மனுகுலத்தை மீட்கிறதுக்கு அவருக்கு என்ன கொடுத்தா போதும், ஜீவன் மட்டும் போதும். ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, இரத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த இரத்தத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா அவருக்கு சமீபமாக வந்திருக்கிறோம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் இன்றைக்கி நமக்கு முக்கியமான விஷயம். அப்போது நம்மளை இந்த இடத்துல கூட்டி சேர்க்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னென்னா, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை சிந்தி தேவன் அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு இரக்கம் பாராட்டி என்ன பண்ணியிருக்கிறான்னு கொண்டு விட்டு. இப்போ இதுக்கு வசனம் நம்ம என்ன பார்ப்போம்னா, யோவான் 6ஆம் அதிகாரம் 65ஆம் வசனம். வாசிங் சிஸ்டர். யோவான் 6ஆம் அதிகாரம் 65ஆம் வசனம். ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று திருமிக்கவே உங்களுக்கு சொன்னேன். அப்போ ரத்தம் சிந்திட்டாரு. ரத்தம் சிந்தின உடனே எல்லாருக்கும் அந்த பாக்கியம் என்ன ஆகலை, கிடைக்கல. இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, ஒரு கூட்டத்தார அவருடைய வல்லமை நிறைந்த கிருபையால் இரக்கத்தால் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துக்கிட்ட என்ன பண்ணுறாரு, நம்மளை கூட்டி
சேர்த்திருக்கிறார். அப்போது தேவன் நம்மை அவருடைய அருளால், அதாவது அவருடைய இரக்கத்தால் நம்மை சேர்த்திருக்கிறாரு. அப்போ தன்னுடைய மகனிடத்தில், அதாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறாரு. ஏன் அவர்கிட்ட நம்ம கூட்டி சேர்த்திருக்கிறார்? அப்போ தான் கரெக்ட். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? பிதாவாகிய தேவனை பார்க்க முடியும். இதுக்கு வசனம் சூப்பர் பிரதர். அதாவது இதுக்கு வசனம் தான் என்ன சொல்லுதுன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரி வாசிங்க, யோவான் 14 அதிகாரம் 6 வசனம். யோவான் 14 அதிகாரம் 6 வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ இந்த வசனம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் நமக்கு செய்திருக்கிறதான பெரிதான இரக்கம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணிட்டாரு? அவருடைய அர்ப்பணிப்பின் ஜீவ வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு? போயிட்டாரு. இப்போ அவரை பின்பற்றுகிறக்கூடியவர்களாக அழைக்கப்பட்டிருக்க நாம, தேவன் என்ன ஏற்படுத்தியிருக்கிறாருன்னா, அவர் தான் யார்? நமக்கான வழி, நமக்கான சத்தியம், நமக்கான ஜீவன். அப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்தில், தேவனிடத்தில் நாம் எதை பெற்றுக்கொள்ளணுன்னாலும் யாருக்கு பின்னாடி போனால் தான் கிடைக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி. நல்வழின்னு ஒன்று, அதாவது பார்த்தோம்ல, இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி நல்ல சுபாவம் கொண்ட ஒரு வாழ்க்கையை தேவ பிள்ளைகள் வாழணும்னா அவங்களும் யாருக்கு பின்னாடி தான் போகணும்? இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி. அடுத்தது, மெய்யான சத்தியம் பெற்றுக்கொள்ளனாலும் யாருக்கு பின்னாடி தான் போகணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்து என்ன சொல்கிறார்? ஜீவன். மனுகுலம் எதை தான் இழந்திருக்கு? ஜீவனை. இந்த ஜீவனை மீண்டும் பெற்றுக்கொள்ளணும்னா கூட யாருக்கு பின்னாடி போனால் தான் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி போனால் தான் நம்ம பெற்றுக்கணும். இதை பிரதர் என்ன கோணத்தில் கொடுக்குறாருன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரே, தேவனின் நியாயமான திட்டம், அதாவது டிவைன் பிளான் ஆஃப் த ஏஜஸ் என்ன அறிவுறுத்துறன்னா, மூலக்கருத்து, அதனுடைய மூலக்கருத்து என்னென்னா, மனிதனால் முயன்று பிதாவை அடைய முடியாது, இயேசுவின் வழிதான் ஒரே வழி. அப்போ இதுதான் நமக்கு என்னென்னா, அடிப்படை வேதாகம சத்தியத்தில் நம்ம கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான விஷயங்கள். அதான் வசனம் என்ன பார்ப்போம்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதுதான் நம்ம பேசிக்காக நம்ம கொண்ட விசுவாசத்தின் அடிப்படையான விஷயம். இப்போ இதெல்லாம் நம்ம கேட்குறோம். இதையெல்லாம் கேட்டு புரிஞ்சிக்க பிற்பாடு தான் தேவன் நம் மீது எப்பேற்பட்டதான ஒரு அன்பை காமிச்சிருக்கிறாரு, ஒரு இரக்கத்தை காண்பிச்சிருக்கிறாருங்கிற அடிப்படையில் நமக்கு என்ன ஆகுது? நம்மை அறியாமலே தேவன் பேரிலும் கிறிஸ்துவின் பேரிலும் நமக்கு என்ன கூடும்? விசுவாசம். இல்லையா? ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்கும்? பைபிளுங்க ஒன்று கையில் இருக்குன்னா அவங்களுக்கு விசுவாசம் இருக்கும். ஆனால் இந்த அடிப்படையான விஷயங்களை எல்லாம் தெரிஞ்ச பிறகு தேவன் எப்பேற்பட்டதான ஒரு இரக்கத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார் என்பதை நம்ம உணர்வுபூர்வமாக உணர்ந்த பிற்பாடு நமக்கு என்ன செய்யணும்னா, ஃபெய்த் என்ன ஆகும்? கூடும். உடனே என்ன சொல்லுவோம்? தேவனே, இதோ உம் சித்தம் செய்ய வருகிறோன்னு என்ன பண்ணுவோம்? அவருடைய டிவைன் அரேஞ்சுக்குள்ளே நம்மளை என்ன பண்ணுவோம்? நம்மளை அர்ப்பணிப்போம். உடனே தேவன் என்ன பண்ணுவார்? அவர் யாக்கோபு 1:18 பார்க்குறோம் இல்லையா? அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளை நாம் முதல் பலம் ஆவதற்கு நம்ம என்ன பண்ணுவார்? சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கிறார். அப்போது இந்த ஒரு நிலைப்பாடு வரைக்கும் நாம் வந்திருக்கோம்னா அது யாருடைய இரக்கம்? புரிஞ்சுதா? அப்போ இந்த ஒரு நிலை வரைக்கும் நம்ம சத்தியத்தை கேட்டு அதை தேவன் நம்ம மீது வைத்திருக்கிறதான அன்பு இரக்கம்ங்கிற எல்லா விஷயத்தையும் உணர்ந்து, இதோ தேவனே சித்தம் செய்ய வருகிறேன் என்று வந்து தேவனோடும் கிறிஸ்துவோடும் நல்மனசாட்சி பொருந்துகிற இந்த ஒரு பாயிண்ட் வரைக்கும் நமக்கு இருக்கிற அந்த ஒரு இரக்கம் நம்மளால் கூடாதது. அது முழுக்க முழுக்க யார் காமிச்சது? நம்ம மேலே பிதாவாகிய தேவன் நம்ம மேலே காமிச்சது. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இரக்கம் நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ரோமர் 11 அதிகாரம் 30 வசனம் வாசிங்க சிஸ்டர். ரோமர் 11 அதிகாரம் 30 வசனம். ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவருடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல. இப்போ அப்படின்னு அந்த ஒரு இரக்கம் முதல்ல யார்கிட்ட இருந்து? நம்மள்ட்ட இருந்ததா இன்னொருத்தட்ட இருந்ததா? அப்போ முதல்ல இந்த இரக்கம் யார்கிட்ட இருந்திருக்கு? இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட இருந்திருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ அவங்க என்ன பண்ணல? தேவன் பார்த்தோம் இல்லையா? ஆதார வசனம் என்னது? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து
மனத்தாழ்மை அல்லாமல் உன்னிடத்தில் நான் என்னத்தை எதிர்பார்க்கிறேங்கிற விஷயத்த யார் மாம்ச இஸ்ரேலர்கள் செய்ய தவறுனதுனால அந்த இரக்கம் என்ன ஆகுது, அடுத்தது நமக்கு வருது. அப்படின்னா நல்லா கவனிங்க. அதான் பார்க்குறோம். அதை தவறுனவங்க யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள். இதை அடுத்து கடைபிடிக்க வேண்டியது யார்? புறஜாதி ஆகிய நம்ம. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? தேவனே, என் வாழ்க்கையில் இனி நான் எது செஞ்சாலும் உம்முடைய சித்தம் தான் செய்ய வரும்னு நம்மளும் என்ன பண்ணிட்டோம்? உடன்படிக்கை செய்து வந்துட்டோம். ஆல்ரெடி அந்த உடன்படிக்கையை செய்து மீறினவங்க தான் யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள். அப்போ இங்கே ஒரு நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா ஒரு வகையில் நமக்கு கிளியர் ஆகிருக்கு, புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது தேவனும் இந்த பெரிதான கிருபையின் மூலமாக இரக்கத்தின் மூலமாக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவருடைய குமாரன் மூலமாக தந்த இந்த ஒரு இரக்கத்தை முதல்ல பெற்றுக்கொண்டது யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அவருடைய முதலாம் வருகையில். ஆனால் அதை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அசட்டை பண்ணுறதுனால அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு அப்போஸ்தலர் மூலமாக அந்த வாக்கியம் யாருக்கு வருதுன்னா நமக்கு வருது. இப்போ நாம் எங்கே போய் கொண்டு இருக்கிறோம்னா எங்கே போய்கிட்டு இருக்கோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி போயிட்டுருக்கோம். உதாரணத்துக்கு நமக்கு இது எப்படி பவுல் சொல்கிற மாதிரி ஒரு ரேஸ், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா போயிட்டுருக்குறோம். அந்த ஓட்டப்பந்தயத்தில் நமக்கு பரிசை தர்றதுக்கு ஒருத்தர் என்ன பண்ணிட்டார்? தகுதி உடையவரா தேவன் அவருடைய வலது பார்சத்தில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டார்? வீட்டிற்கு செய்துட்டார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ. இப்போ நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஓட்டப்பந்தய சாலையத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆயத்தமாக இருக்கும். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா சிலர் என்ன பண்ணுவாங்க? இப்போது தான் அதுக்கு ஆயத்தமாக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. சிலர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ஓட தொடங்கியிருப்பாங்க. இப்போ சிலர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாதி வழி என்ன பண்ணியிருப்பாங்க? வந்துக்கிட்டே இருப்பாங்க. சிலரை பார்த்தீங்கன்னா எண்டு நிலையில் இருப்பாங்க. சிலர் என்ன பண்ணியிருக்கலாம்? கடந்தும் போயிருக்கலாம். நல்லா புரிஞ்சுடுங்க. சிலர் என்ன பண்ணியிருக்கலாம்னா கடந்தும் போயிருக்கலாம். இப்போ இவருடைய இலக்கம் என்ன? இலக்கு என்ன? கிரீடம். இவருடைய இலக்கு கிரீடம். ரெண்டாவது யாராக மாறுறது? கிறிஸ்துவாக மாறுறது. அப்போ கிரீடத்தை பெறாமல் யாராக மாற முடியாது? கிறிஸ்துவாக மாற முடியாது. நல்லா புரிஞ்சுடுங்க. நமக்கான தகுதி தான் எதுன்னா கிரீடம். நமக்கான தகுதி தான் கிரீடம். இந்த கிரீடத்தை வாங்காமல் நம்ம யாராக மாற முடியாது? இயேசு கிறிஸ்துவின் சரீர அவயங்களாக மாற முடியாது. அதான் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு தேவன் கிறிஸ்து மூலமாக தருகிற ஒரு அங்கீகாரம் தான் எதுன்னா இந்த கிரீடம், அர்ப்பணிப்பின் ஜீவ வாழ்க்கையில். இதை நம்ம அடையாமல் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ண முடியாது? இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ண முடியாது? மாற முடியாது. நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மணவாட்டிங்கிற ஒரு ஸ்தானத்தை அடையணும்னா நாம் வாழக்கூடிய வாழ்க்கை தான் எதன் ஆதாரமாக பார்த்தோம்னா ஆதார வசனத்தில் என்ன பார்த்தோம்? மீகா 6:8. இப்போ கேள்வி, நம்முடைய ஆண்டவரிடமிருந்து நம்ம கிரீடத்தை வாங்கவும் அவருடைய மணவாட்டியாக அவருடைய சரீரத்தில் நம்ம பங்கு கொள்ளவும் நாம் இன்னொரு முறை யாரிடமாவது இரக்கம் பெற வேண்டுமா? இதுதான் கேள்வி. நம்ம யாருக்கிட்ட என்ன பண்ணண்டாம்? இரக்கம் வாங்கண்டாம். அப்போ இப்படியே போயிட்டால் நம்ம என்ன பண்ணிடலாம்? கேள்வியை நல்லா புரிஞ்சுடுங்க. மீண்டும் நாம் இரக்கம் பெற வேண்டுமா? இந்த பிக்சரை நல்லா பார்த்துருங்க. அடுத்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா ரெண்டாவது கேள்வி கேட்குறேன். அப்படி ஒரு வேளை நாம் இரக்கம் பெற வேண்டுமானால் யாரிடம் இரக்கம் பெற வேண்டும் என்பது தான் இந்த பாடம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இரக்கம்ங்கிற இந்த பாடத்தினுடைய தலைப்பில் நம்ம என்ன இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்குறோம்னா அந்த வார்த்தைக்குள்ளாக அநேக விஷயங்கள் அடங்கியிருக்கு. அது தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியதான அவருடைய இரக்கத்தின் பின்னணியில் இருக்குது. அது ஒவ்வொரு வகையை சார்ந்து அந்தந்த மனிதர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையின் அடிப்படையில் எப்படி இருக்குன்னா தேவனுடைய இரக்கம் இருக்குன்னு பார்க்குறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நமக்கு தேவன் அவருடைய மைண்டில் நினச்சி ஒரு விஷயத்த சொல்லுவார் இல்லையா? கிருபையாக இரக்கமாக சொல்லுவார் இல்லையா? அதை நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்? கடை பிடிச்சு தான் ஆகணும். அப்போ கடை பிடிக்கலைன்னா நம்ம அந்த இலக்கத்தை என்ன முடியாது? அந்த இலக்கை அடைய முடியாது. அதை தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். உதாரணத்துக்கு என்ன பார்த்தோம்? யோவான் 6:65 என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் எங்கே போக முடியாது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட போக முடியாது. இதை அந்த பாயிண்டை நல்லா கவனிங்க, அப்போ தான் நமக்கு பாடம் புரியும். அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதற்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என இல்லாமல் ஒருவன் அடுத்து எங்கே வர முடியாது? தேவன்கிட்ட வர முடியாது. அப்போ மீண்டும் கேள்வி கேட்குறேன், இந்த ஒரு பாக்கியத்தை அடைகிறதுக்கு நம்ம மீண்டும் ஒருக்க இரக்கம் பெறணுமா வேண்டாமா?
கிருபாசன நம்ம சரியான ஓட்டம் ஓடாம இருந்தாதான் மறுபடியும் நம்ம விழுந்து போனாதான் இன்னொரு தடவை இறக்கம் வேணும். அதுவும் அவர்கிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கட்டி இப்ப தாவித மாதிரி கண்டிப்பா நம்ம அவர் தருவாரு. ஓகே, அது ஒரு வகையில் சரியான விஷயந்தான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். அப்போ நல்லா புரிஞ்சுடுங்க, இந்த 2 வசனுடைய சாராம்சம் என்னென்னா, என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடம் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. யார்கிட்ட? இயேசு கிறிஸ்துக்கிட்ட. அப்படி இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தவங்க ரிட்டன் எங்கே போகணும்? பிதாவாகிய தேவன்கிட்ட போகணும். அதுக்கு அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். ஆனால் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, என்னையே அல்லாமல் ஒருவனும் பிதாவுக்கிட்ட போக முடியாது. மீண்டும் கேள்வி, நம்ம மீண்டும் இரக்கம் பெறணுமா வேண்டாமா? அவன் கிறிஸ்து தானே நமக்காக பரிந்து பேசுகிறவர், அவர் பேசணும். அதான் ஒரு தடவை நம்ம அப்படி விழுந்து போகாம இருந்தா. ஆனா முதல்ல பதில் இப்படி வரலையே. அதான் பிரதர், விழுந்து போகாம இருந்தாதான் சரி, இருந்தா அது தேவையில்லை. விழுந்து போனோம்னா கண்டிப்பா வேணும். அப்போ இந்த வசனம் நம்ம என்ன சொல்ல வருதுன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ லிட்டரலாக நான் ஒரு கேள்வி கேட்குறேனே, நம்ம நினைச்சா தேவனை போய் பார்க்க முடியுமா? இல்லை. நாம் நினச்சா கிருபாசனத்தன்னைக்கு போக முடியுமா? இல்லை. நாம் நினச்சா தேவன்கிட்ட ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன கிரேஸோ இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன், நம்மளால் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியுமா? அதுவும் தேவனுடைய பரிசுத்தாவே நமக்கு. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, நம்மளால் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியுமா முடியாதா? அது நல்லா புரிஞ்சுடுங்க. சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக பரிசுத்தாவே தந்திருக்காரு இல்லையா? இப்போ அவங்க கூட அவங்க அப்போஸ்தலர் இருந்த பிறகு கூட அவங்களால அதை பெற முடியல, அவங்கள மாதிரி வாழ முடியல. ஆனா இப்போ நம்ம இவ்வளோ நாள் பெற்றுக்கொண்ட சத்தியங்கள், கேட்ட பாடங்களை நல்லா உற்று கவனிச்சுன்னு இப்போ நம்ம ஒரு உதாரணம் கூட பார்த்தோம். தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு பாக்கியத்தை பெற்றவங்க தான் யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். நல்லா புரிஞ்சுடுங்க, நியாயப்பிரமாணத்தின் வழியாக அவங்களால கடைபிடிக்க முடிஞ்சுதா? முடியல. ஏன் முடியல? பரிபூரண மனுஷனால என்ன பண்ண முடியல? ஆதாமால என்ன பண்ண முடியல? சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தமாக தேவனுக்கு என்ன பண்ண முடியல? கீழ்ப்படிய முடியல. ஆனால் மாம்சமான விழுந்து போன சரீரத்தில் இருக்கிற மற்றவங்களால் என்ன பண்ண முடியாது? கீழ்ப்படிய முடியுமா முடியாதா? முடியாது. அப்போ வசனம் என்ன சொல்லுது? யோவான் 15:10, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. அவரால் மட்டும்தான் அது முடியும். அடுத்து என்ன சொல்றாரு? நீங்கள் என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டு என்னுடைய அன்பில் என்ன பண்ணுங்க? நிலைத்திருங்க. அவர் மணவாளன், நாம் மணவாட்டி. நல்லா புரிஞ்சுடுங்க, தேவனுக்கு ஒருத்தர் கீழ்ப்படியணும்னா பரிபூரணமான தன்மை இல்லாமல் அவருக்கு என்ன பண்ண முடியாது? கீழ்ப்படியவே முடியாது. அது முழுக்க முழுக்க நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்த விஷயம். அதுதான் தேவனுடைய ஏற்பாடு. விழுந்து கூட மனுகுலத்தை எடுக்கணும்னா அந்த ஒரு நீதிமானால தான் என்ன பண்ண முடியும்? நல்லா புரிஞ்சுடுங்க சிஸ்டர், மன்னிப்பு கேட்டால் அந்த மன்னிப்பு யார் வழியாக தான் போகணும்? அப்போ நல்லா புரிஞ்சுடுங்க, இயேசு கிறிஸ்து இல்லாமல் தேவன்கிட்ட என்ன பண்ண முடியாது? எதையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது, எதையும் அடையவும் முடியாது. அப்போ இங்கே நம்ம என்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ இயேசு கிறிஸ்துவா நம்ம மாறணும்னா, நல்லா புரிஞ்சுடுங்க, அவருடைய சரீர அவங்களாம் நம்ம தேர்வாகணும்னா நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்? மீண்டும் ஒருக்க இரக்கம் பெற்றால்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவருடைய சரீர அவயங்களாக நாம் மாற முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம எல்லாரும் ஒரு நாள் ஒரு இடத்துல போய் நிற்கணும். எங்கே? சந்திப்பின் நாள்னு ஒன்று இருக்கு. இப்போ எங்கே போய் நிற்கணும்? இந்த பிக்சரை பாருங்கள். நியாயாசனத்துக்கு முன்பாக நம்ம எல்லாரும் போய் என்ன பண்ணணும்? நிற்கணும். அங்கே நியாயாதிபதி யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் யாரு? நியாயாதிபதி. அப்போ இப்போ அவருக்கு முன்னாடி போய் நம்ம நிற்கணும்னா இரக்கம் யாரு காமிக்கணும்? இயேசு கிறிஸ்து இரக்கம் காமிச்சாதான் தேவனிடத்தில் என்ன பண்ண முடியும்? நாம் போக முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவரவருடைய கிரியைகளின்படி அவரவருக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இது யார் சொல்ற வசனம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ற வசனம். என்ன சொல்றாரு? இதோ நான் சீக்கிரமாய்
வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட என்ன வந்து வருகிறது. அப்போ நம்ம இரக்கம் யாற்றுவாங்க. புரிஞ்சுதா? இப்போ வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படியே நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அப்போ இப்போ வசனம் கிளியர் ஆகுதா? அப்போ நமக்கு மீண்டும் ஒரு முறை என்ன தேவைப்படுதுன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரி, இரக்கம்ங்கிற ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது. அந்த இரக்கத்தை நாம் பெறணும்னா நாம் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியதாக இருக்குது. அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும்னா யார் நம்ம அங்கீகரிக்க மாட்டார்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ண மாட்டார்? அங்கீகரிக்க மாட்டார். கிறிஸ்து அங்கீகரிக்காத யாரும் தேவனிடத்தில் போக முடியாது. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பிரதர் அருமையாக ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இந்த ஒன்று மட்டும் வாசிங்க. நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிறோம். அப்போ சர்வலோகத்தின் நியாயாதிபதி யார் தான்? பிதாவாகிய தேவன் தான். ஆனால் இந்த பிதாவாகிய தேவனுடைய நியாயஸ்தாஸ்திரியாக யார் இருக்கிறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா பாவமான மனுஷர்கள் யாரும் யாரை பார்க்க முடியாது? தேவனை பார்க்க முடியாது. இப்போ அடுத்து என்ன சொல்லலாம்னா, ஏற்கனவே பழைய காலங்களிலிருந்தே கர்த்தர் நம்முடைய ஜனங்களை நியாயம் செய்து வந்திருக்கிறார். நம்ம படிச்சிருக்கோம். அதுதான் யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் நிழலாக நமக்கு வச்சிருக்கிறதான காரியங்கள். அடுத்து என்ன சொல்கிறார்? நாம் கிறிஸ்துவின் பாடசாலையில் இருக்கிறோம். எங்கே இருக்கிறோம்? கிறிஸ்துவனுடைய பாடசாலையில் இருக்கிறோம். அவரே நமது ஆசானும் பயிற்சியாளரும் ஒழுங்குபடுத்துகிறவரும் ஆவார். நாம் அடுத்து திருத்தங்களுக்கு பயப்பட வேண்டிய நேரங்களில் அந்த காரியத்தை இயேசு ஆண்டவரே கவனித்து கொள்கிறார். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ ஒரு 10th கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? ஃபைனல் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம ஃபைனல் எக்ஸாம் எழுதுறோன்னா, எழுதி முடிச்சிட்டோன்னு வைங்களேன். இப்போ இந்த பேப்பரை யார் திருத்தணும்? அப்போ நமக்கு ஆசிரியர் யார்? நமக்கு ஆசிரியரும் எல்லாம் குருவும் எல்லாம் யார் தான்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போனா இப்போ யார் மனசு வச்சா நம்ம பாஸ் ஆக முடியும்? இயேசு கிறிஸ்து மனசு வச்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பாஸ் ஆக முடியும். ஆனால் தேவன் வச்ச இரக்கம் தான் நம்ம எங்கே வந்திருக்கோம்? இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்திருக்கோம். இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஈஸி. அப்போ தேவன் இரக்கம் வைக்கலன்னா இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்திருக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து நீ இரக்கம் வைக்கலன்னா தேவன்கிட்ட நாம் போக முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போது இயேசு கிறிஸ்து மனசு வச்சாதான் நாம் பிதாவாகிய தேவன்கிட்ட போக முடியும். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யூதா 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்போ வசனம் கிளியர் ஆயிட்டா? என்ன சொல்லுது? தேவனுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இவ்வளவு நாள் நம்ம இங்கே இருக்கிறத யாருடைய அன்பில் தான்? அப்போ அன்புக்கு ஒரு டெஃபனிஷன் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இரக்கத்துக்குள்ளே தான் என்ன இருக்குது? அன்புங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம இருக்கிறோன்னா தேவனுடைய சுத்த இரக்கம், கிருபை, கிரேஸ். ஓகே, இப்போ நாம் இதில் என்ன செய்யணும்? நிலைத்திருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நியாயம் செய்ய முடியும், இரக்கத்தை சிநேகிக்க முடியும், மனத்தாழ்மையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணுவார்? இரக்கத்தை காண்பிப்பார். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய இரக்கத்தை பெற நீங்கள் என்ன பண்ணுங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அப்போ இதுக்கு தான் நம்ம எந்த வசனம் பார்த்தோம்னா, அன்புக்குரிய சகோதரர் யோவானா 14:6 பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தை என்ன பண்ண முடியாது? போக முடியாது. அப்போ முழுக்க இந்த இடத்துல நமக்கு யாருடைய ஒரு கிரேஸ் தேவைப்படுதுன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு இரக்கம் நமக்கு தேவைப்படுது. இப்போ தேவனுடைய அன்பு என்பது எதற்குள்ளே தான் இருக்குன்னா, இந்த இரக்கங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் இருக்குது. அவருடைய தற்ஸ்வரூபம் தான் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை தான் என்ன பண்ணுவார்? கடைபிடிப்பார். இதன்படியாக தான் அவருடைய நியாயம் தீர்ப்பு இருக்கும். இதை தான் அவரும் என்ன பண்ணுவார்? செய்வாருங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். இப்போ தேவனுடைய அன்பானது நமக்குள்ளது எப்போது நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையான ஒரு வாழ்க்கை வாழணும். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நிலைப்பாடு நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா, உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாம் பாருங்கள்.
சபையில் என்ன இருக்கும்? குற்றம் குறைகள் இருக்கும், ஏற்ற தாழ்வு இருக்கும், அடுத்து என்ன இருக்கும்? வேற ஒன்றும் இருக்காது. நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் வலக்கரம் உடன் சகோதர சகோதரிகளை தாங்கக்கூடிய அந்த ஒரு முறையில் இல்லை என்றால், நல்லா கவனிங்க. இந்த இரக்கம்ங்கிற ஒரு விஷயம் கிறிஸ்து நமக்கு காண்பிக்கணும்னா நம்முடைய வாழ்க்கை முறையானது தவறுகிற சகோதர சகோதரிகள் மத்தியிலும் சரி, சத்தியத்தின் மீது வளர்ச்சி இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய சகோதரர் மத்தியிலானாலும் சரி, மனஸ்தாபம், கோபம், எப்பேற்பட்டதான ஒரு நிலையில் நம்மளோட இடத்துல அன்பாக இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று நம்ம தெரிந்தாலும் கூட நம்முடைய வலக்கரம் எங்கே இருக்கணும்? அவர்களை எப்போதும் தாங்கக்கூடிய நிலையில் இருந்தால் தான் இயேசு கிறிஸ்துனுடைய கரம் நம்மை தாங்கக்கூடிய நிலையில் இருக்கும். இப்போ நம்முடைய கரம் மற்றவர்களை தாங்கக்கூடிய நிலையில் இல்லைன்னா, மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்தக்கூடிய நிலையில் இல்லைன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய கரம் நம்மை தாங்கக்கூடிய நிலையில் இருக்காது. அதான் முந்தின பிக்சரில் பார்த்தோம். என்னாச்சு? மாறிட்டு அதான் முந்தின பிக்சரில் பார்த்தோம். அப்போ அந்த கரம் நம்மை தாங்க தயாராக தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? மற்றவங்களை தாங்கக்கூடிய விஷயத்தில் நம்ம எப்பொழுதும் தயாராக இருந்தால் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துனுடைய கரம் நம்மளை என்ன பண்ணும்? தாங்கும். அப்போ அந்த அளவுக்கு நமக்கு கர்த்தர் இயேசு என்ன பண்ணியிருக்கிறான்னா இரக்கம் காண்பிப்பார். இதுக்கு வசனம் இருக்கானா? இதுக்கும் வசனம் என்ன பண்ணுது? இருக்குது. வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாயத்தீர்ப்பு கிடைக்கும். நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வசனம் ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். வசனம் என்ன சொல்லுது? ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாயம் தீர்ப்பு என்னவும் கிடைக்கும். அப்போ நியாயம் தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் பாராட்டணும்னா நம்முடைய வாழ்க்கை இரக்கத்தின் அடிப்படையில் இருக்கணும். அப்போ நம்ம ஒரு நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். நியாயம் செய்துங்கிறது என்ன? அது யார் செய்யணும், யாருக்கிட்ட செய்யணும்? நல்லா புரிஞ்சுடுங்க சொல்கிற விஷயத்த. நியாயம் அதாவது நீதியை காண்பிக்கணுங்கிற விஷயம் யார் செய்யணும், யாருக்கிட்ட செய்யணும்? இரக்கத்தை சிநேகிங்கிறது யார் செய்யணும், யாருக்கிட்ட செய்யணும்? மனத்தாழ்மை அதாவது தாழ்மைங்கிற விஷயத்த யார் காமிக்கணும், யாருக்கிட்ட காமிக்கணுங்கிற இந்த 3 விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த வசனங்களுக்கான ஒரு விடை நமக்கு என்ன ஆகுது? கிடைக்கும். அப்போ இங்கே நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். நம்முடைய அர்ப்பணிப்பின் ஜீவ வாழ்க்கையில் உடன் சகோதர சகோதரிகள் மத்தியில் இரக்கமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழலைன்னா நம்முடைய நியாயம் தீர்ப்பு எப்படி தான் இருக்கும்? இரக்கம் இல்லாமல் தான் இருக்கும். அப்போ இரக்கம் இல்லாத நியாயம் தீர்ப்பு நமக்கு கிறிஸ்து தர்றாருன்னா அது மீண்டும் இந்த உலகத்திலே நம்ம இல்லாதபடியான ஒரு நியாயம் தீர்ப்பாக தான் என்ன இருக்கும். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ இந்த ஆதார வசனத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன்று ஞாபகப்படுத்திக்கலாம். நம்ம பார்த்த விஷயந்தான். அப்போ இப்போ ஏற்பட்டதான ஒரு கரம் எப்போதும் நம்ம உடன் சகோதர சகோதரில் தாங்கக்கூடிய விஷயத்தில் இருக்கணும். இப்போ நம்ம ஆதார வசனத்தை ஒன்று கூட நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். நானே வாசிக்கிறேன். இப்போ இதில் சொல்லப்பட்ட 3 விஷயத்தை திரும்பவும் பண்ணுறேன். நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து, மனத்தாழ்மையை நடப்பதை, இந்த 3 தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா எதிர்பார்க்குறார். இப்போ நாம் எல்லாரும் போய் எங்கே போய் நிற்போம்னா ஒரு நாள் நியாயசனத்துக்கு முன்பாக என்ன பண்ணுவோம்? நல்லா கவனிங்க, நிற்போம். இப்போ நம்மிடம் எது இருக்க வேண்டும்? நியாயசனத்துக்கு முன்பாக நம்ம போய் நிற்கிறோம். நம்மகிட்ட எது இருக்கணும்? நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இப்போ நிற்கும்போது ஒன்று நம்மள்ட்ட இருந்தே ஆகணும். இப்போது கல்யாண ஊமை ஒன்று, ஒரு ட்ரெஸ்ஸு இல்லைன்னா கல்யாண வீட்டுக்குள்ளே போய் நின்னாலும் தூக்கி கொண்டு எங்கே போட்டுருவார்? பாலாவுக்கும். அப்போது அங்கே என்ன வேணும் நமக்கு? நீதியின் வஸ்திரம் நம்மக்கிட்ட இருந்தாதான் நம்ம போய் எங்கே நிற்க முடியும்? முதல்ல நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆனால் மற்றவர்களிடம் நியாயமான ஒரு நீதியை எதிர்பார்த்து நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து அங்கே போய் நிற்க முடியுமானா முடியாது. நல்ல ஒரு விஷயத்தை சொல்ல புரிஞ்சுடுங்க. நீதியின் வஸ்திரம் இல்லாமல் கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்ம போய் நிற்க முடியாது. அப்போ கிறிஸ்துவுக்கு முன்பு போய் நம்ம நிற்கணும்னா இரக்கமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழாமல் நம்ம போய் நிற்க முடியாது. அப்போ இங்கே என்ன ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, நீதிங்கிற விஷயம் எதுக்கு?
இரக்கங்கிற விஷயம் எதுக்குன்னா, இரக்கம் அவரிடத்துல நம்ம என்ன பண்ணுறது, இரக்கம் பெறதுக்கு. நீதிங்கிறது அவர் எதிர்பார்க்குற வாழ்க்கையை நாம் வாழ்கிறதுக்கு. இந்த ரெண்டையும் செஞ்சாதான் நம்ம முதல்ல எங்கே போய் நிற்க முடியும், நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் நிற்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நல்லா புரிஞ்சுடுங்க, ஒருவேளை நம்ம இரக்கம் செய்யலை, நம்ம இரக்கம் காண்பிக்கலை, நம்ம ட்ரெஸ் என்ன ஆகும், கரைப்பட்டுரும். நல்லா புரிஞ்சுடுங்க. அப்போது நீதிங்கிறது என்ன, அது யாருக்கிட்ட செய்யணும், இரக்கம்ங்கிறது என்ன, யாருக்கு செய்யணுங்கிற விஷயத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால் எங்கே போய் நிற்க முடியும், நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க முடியும். இதுக்கு பிரதர் அருமையான ஒரு 2-3 விளக்கம் கொடுக்குறாரு. இதை மட்டும் நம்ம வாசிக்கலாம். இதை வாசித்தா இன்னும் நமக்கு இந்த பாடம் ரொம்ப புரியும். வாசிங்க சிஸ்டர். இது எங்கே இருக்குன்னா புது சிஷ்டி புக்கில் 417வது பக்கத்தில் இருக்கு. நாம் மற்றவர்களிடம் நியாயம் மட்டுமே எதிர்பார்த்து கருணையற்ற முறை நடந்து கொள்கிறோம் என்றால் தேவனிடமிருந்து நமக்கு அதே போன்று மட்டுமே கிடைக்கும். அதாவது கருணை இல்லாமல் தண்டனை ஏற்படும். அவங்க என்ன சொல்ல வராரு, நாம் மற்றவர்கள் நியாயம் மட்டும் எதிர்பார்த்து கருணையற்ற முறையில் நடந்து கொள்கிறோம் என்றால் நமக்கு எப்படி தான் இருக்கும், அதே முறையில் தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். நியாயப்பிரமாணத்தில் 613 கட்டளை உண்மையா இல்லையா? கொலை செய்யாதேன்னு ஒருத்தருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து போதிக்கிறோம். இப்போ நான் வேசித்தனம் பண்ண, அப்போ 613 கட்டளைன்னா 613 கட்டளை நம்ம என்ன பண்ணணும், கடைபிடிச்சாதான் எங்கே போய் நிற்க முடியும், ஜீவனை இஸ்ரேல் ஜனங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அவங்க பெற்றுக்கொள்ள முடியாத போடைய நோக்கம் என்ன, இந்த அழைப்புலேருந்து அவங்க மீறக்கூடிய காரணம் என்னென்னா, இது அவங்கள என்ன பண்ண முடியல, கடைபிடிக்க முடியல. அப்போ நாம் கடைபிடிக்கணும்னா இதையும் செய்யணும், அதையும் செய்யணும், நீதியும் காமிக்கணும், இரக்கத்தையும் காமிக்கணும். நல்லா புரிஞ்சுடுங்க. திரும்ப சொல்கிறேன். அப்போ அந்த நீதிங்கிறது என்ன, யாருக்கு யார் காமிக்கணும், இரக்கங்கிறது என்ன, யாருக்கு காமிக்கணும், இதை நம்ம பார்த்தா தான் என்ன பண்ண முடியும், நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது வாசிங்க, ரீப்ரண்ட் 26-67. தேவன் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அளவுகோலை எப்படி தீர்மானிக்கிறார் என்றால் நாம் மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை வைத்து தீர்மானிக்கிறார். இப்போ தேவன் நமக்கு ஒரு தீர்மானம் தந்திருக்கிறார். இதான் ஆதார வசனம்னு வச்சுக்கோங்க. எப்படி நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மை நடக்கிறது இல்லாமல் நம்மள்ட்ட வேற எதையும் அவர் என்ன பண்ணலை, எதிர்பார்க்கல. இதன் அடிப்படையில் நம்ம வாழ்ந்தாதான் அவர் அதற்கு அடிப்படையில் நமக்கு என்ன பண்ணுவார், அங்கீகரிப்பு தருவார். இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, நானே வாசிக்கிறேன். இதனுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா, தேவன் ஒருவருடைய கருணைமிக்க மனநிலையை பார்த்து அவரிடம் கருணை சலுகையை என்ன பண்ணுறாரு, அளிக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு எவ்வளவு கருணை காட்டுகிறோமோ அதே அளவு தான் தேவனிடத்து நாம் என்ன பண்ணணும், எதிர்பார்க்க முடியும். அப்போ நாம் மற்றவங்கள்ட்ட கருணையே காட்டலைன்னா தேவன் நம்மள்ட்ட என்ன பண்ண மாட்டார், கருணையே காமிக்க மாட்டார். நியாயாசனத்துக்கு முன்பாக நம்ம போய் நிற்கவும் ஓகே முடியாது. இப்போ அடுத்த ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் பார்த்துடலாம். என்னென்னா, ரீப்ரண்ட் 23-29 பிரதர் என்ன கொடுக்குறான்னு, அன்புக்குரிய சகோதரர், இங்கு கூறப்படுவது, ஒருவர் இந்த வாழ்க்கை முறையில் ரட்சிப்பை ஏற்க மறுத்தால், இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், எந்த வாழ்க்கை முறை, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மை அல்லாமல் உங்கள்கிட்ட நான் என்னத்தை எதிர்பார்க்கிறேங்கிறதா என்னது, நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ரட்சிப்பின் முறை. இதை ஒருத்தர் சரியாக கடைபிடிக்கலைன்னா இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, அன்புக்குரியவரே, அவருக்கு பிறகு ஒரு 2வது தீர்ப்பு அல்லது ஒரு விசாரணை இருக்காது. எனவே இந்த நியாயத்தீர்ப்பு முடிதானது என்று கருதப்படுகிறது. அப்போ இந்த 3 விஷயத்தையும் நம்ம கடைபிடிச்சாதான் 1ஆம் உயிர்த்தெழுதலில் நம்ம என்ன பண்ண முடியும், வர முடியும். அப்படி 1ஆம் உயிர்த்தெழுதலில் வந்தாலும் நமக்கு என்ன கிடைக்கணும், இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விஷயங்களை நாம் நீதியாய் நியாயமாய் கடைபிடிச்சே ஆகும். இப்போ உதாரணத்துக்கு 3 விஷயத்தை நான் போடுறேன், நல்லா புரிஞ்சுடுங்க. இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பாடம் உங்களுக்கு புரியும். இப்போ உதாரணத்துக்கு நீதி, இரக்கம், தாழ்மை. இப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த நீதிங்கிறத நம்ம எப்படி இந்த பாடத்தின் வாயிலாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுடுங்க. இந்த நீதிங்கிற விஷயம் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை. இதை மற்றவங்கள்ட்ட எதிர்பார்த்தோம்னா நாம் நீதியாய் வாழ முடியாது, நீதியிலிருந்து தவறிடுவோம். அடுத்தது இரக்கம், மற்றவர்களுக்காக நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை. இது நமக்கான வாழ்க்கை இல்லை. உன்னை நேசிக்கிறது போல நீ யாரை நேசிக்கணும், பிறனை நேசிக்கணுங்கிற ராஜரீக பிரமாணத்தில் இருக்கிற நாம்
மற்றவர்களுக்கு எதிராக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் என்னென்னா இரக்கம். நல்லா புரிஞ்சுடுங்க. அப்போ தாழ்மைங்கிற விஷயம் என்னென்னு பார்க்குறோம்னா தேவனுக்கு முன்பு நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுடுங்க. இந்த மூணையும் ஒரு புது சிருஷ்டி பின்பற்றினாதான், இந்த மூணையும் புது சிருஷ்டி கடைபிடித்தால்தான் யாருக்கிட்ட இரக்கம் வாங்க முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட இரக்கம் வாங்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரும்பவும் கேள்வி, நம்ம யாரை பின்பற்றுறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ. இப்போ இந்த மூணையும் அவர் பின்பற்றி இருக்கிறாரா? இந்த மூணு விஷயத்தையும் அவர் பின்பற்றி இருக்கிறாரா? அப்போ இந்த மூணு விஷயத்தையும் அவர் பின்பற்றி இருக்கிறாருன்னா இந்த மூணு விஷயத்தையும் நாம் பின்பற்றாம எப்படி அவர்கிட்ட இரக்கத்தை வாங்க முடியும்? நல்லா புரிஞ்சுடுங்க. அப்போ நீதிங்கிறது நாம் வாழ வேண்டிய, இதை நல்ல மைண்டில் வச்சுக்க. நீதிங்கிறது நாம் வாழக்கூடிய வாழ்க்கை, இரக்கம்ங்கிறது மற்றவர்களுக்காக நாம் வாழக்கூடிய வாழ்க்கை, மனத்தாழ்மைங்கிறது தேவனுக்கு முன்பாக எப்போதும் நான் வாழ வேண்டிய வாழ்க்கை. இது இன்னைக்கு மட்டும் கிடையாது, சபையாக மாறின பிறகு மட்டும் கிடையாது. காலமும் நாம் புது சிஷ்டி வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை. இந்த மூன்று விஷயம் இல்லாமல் சீர்கட்டு போனவன் தான் யார்? சாத்தான். நல்லா புரிஞ்சுடுங்க. இந்த மூன்று நிலைப்பாடுலையும் தவறினவர் தான் யார்? சாத்தான். இந்த மூன்று விஷயங்களையும் தன்னை நிலைப்படுத்தி அந்த ஒரு வாழ்க்கையை அற்புதமாக தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி வாழ்ந்தவர் தான் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ வசனம் பாருங்க, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. நல்லா புரிஞ்சு, இந்த வசனத்தில் ஏதாவது புரியுதா? நீங்கள் நீதிமான்கள் என்ன பண்ணி ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். நீதிமான் என்ன பண்ணலை? உங்களை எதிர்த்து நிற்கல. இது நம்ம வேலை இல்லை. நல்லா புரிஞ்சுடுங்க. அப்போ நீதிமான்கிறது நம்ம நிரூபிக்கணும்னா நாம் வாழ்கிற வாழ்க்கையில் நாம் நிரூபித்தாதான் தேவன் என்ன பண்ணுவார்? அங்கீகரிப்பார், கிறிஸ்து ஏற்றுக்கொள்வார். அப்போ இந்த நீதிங்கிற விஷயத்தில் நம்ம வாழும்போது இதை சார்ந்து நாம் யாரையாவது எதிர்த்தோ, யாரையாவது நாம் ஏதாவது ஒரு வகையில் பகைத்தோ இருந்தோம்னா நம்மக்கிட்ட நீதி செயல்படாது. எது செயல்படும்? அநியாயம்தான் செயல்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அடுத்த வசனம் பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம், அதே வசனம் தான், 16ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அப்ப இது என்னது? இரக்கம் வச்சுக்கலாமா அந்த வசனத்தை? ஒட்டுமொத்த மனுகுலத்துக்காக தேவன் கிறிஸ்து மூலம் காட்டின இரக்கம், அதை வெளிப்படுத்தினவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இது என்னது? இரக்கம் யாருக்காக? ஒட்டுமொத்த மனுகுலத்துக்காக. அப்போ முதல்ல நீதிமான் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் யார்ட்டும் என்ன பண்ணலை? நான் தான். அவர் கேட்குறாருல ஒரு இடத்துல, நான் பாவி என்று உங்களில் எவனாவது சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு இல்லையா? சொல்ல முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதே கேள்வி நாம் போய் கேட்க முடியுமா யார்ட்டையாவது? அப்போ நம்ம யாரும் கிடையாது, நீதிமானாக மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நீதிமான்ங்கிற அங்கீகரிப்பை இன்னும் வாங்கலை. அப்போ நீதிமானாக மாற நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா அந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ளே தான் என்ன ஆகிட்டுருக்கு? தற்காலிக நீதிமானாக இருந்து இப்போ என்ன ஆகிட்டுருக்கோம்? பார்சியாலிட்டி நீதிமானாக இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தது முழுமையான கிறிஸ்துவின் சரீர அவயங்களாக நம்ம அங்கீகரிக்கப்படணும்னா அந்த நீதிங்கிற ஒரு விஷயம் நம்ம கடைபிடித்தே ஆகணும். அதே மாதிரி கிறிஸ்து இரக்கம் என்ன பண்ணியிருக்கிறாரு? காமிச்சிருக்கிறாரு. அடுத்தது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமக்களுக்கு வெளிப்பாடுகள் கிடைக்கும். இப்போ இந்த ஒரு வருஷத்துல எல்லாம் என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டாரு. எல்லாம் சொல்லிட்டாரு. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த 3 விஷயம் யார்கிட்ட தான் இருக்குது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ளே இருக்குது. இதை நீங்கள் என்னிடத்தில் என்ன பண்ணுங்க? கற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எங்கே? நியாயசனத்துக்கு முன்பாக நாம் நிற்கும்போது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ இப்போ நம்ம 3 விஷயங்களையும் நாம் சரியாக செய்யணும்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஒரு இரக்கம் கிடைக்கும். அப்போது இதை நம்ம சரியாக செய்யணும்னா நமக்கு என்ன தேவைன்னா சத்தியத்தின் வெளிச்சம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். உதாரணத்துக்கு எது நல்லது கெட்டதுங்கிற விஷயத்தில் சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம இன்னும் வளரலைன்னா, சத்தியத்தின் வளர்ச்சியில் நம்ம இன்னும் மேன்மைப்படலைன்னா, நாளுக்கு நாள் நாமே அதில் மெருகேற்றலைன்னா நம்ம இந்த 3 விஷயங்களில் நாம் எது செய்வது தவறு, எது செய்வது சரிங்கிற விஷயத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது? புரிந்து கொள்ளவே முடியாது. இதே வசனம் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த அதே வசனத்தை ஈஆர்விலையும் நம்ம திருவிலியத்திலும் பார்க்குறோம் பாருங்கள். அது எப்படி அந்த வசனத்தை நமக்கு உணர்ந்தது மட்டும் பாருங்கள். யூதா
1ஆம் அதிகாரம் 21 23 வசனத்தை வந்து நான் இப்போ எழுந்து போட்டிருக்கோம்னா ERV பைபிள்லேருந்து போட்டிருக்கேன், வாசிங்க. யூதா 1ஆம் அதிகாரம் 25 முதல் தேவனுடைய அன்பில் உங்களை வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கருணைக்காக காத்திருங்கள். இப்போ இதுதான் இந்த பாடத்தினுடைய சாராம்சமா நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்து பலவீனம் உள்ள மக்களிடம் இரக்கம் கொள்ளுங்கள். இதையும் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். பலவீனம் உள்ள மக்கள்கிட்ட நம்ம என்ன பண்ணணுமா? இரக்கம் காட்டணும். ஆனால் அந்த பலவீனத்தை மற்றவங்களுக்கு சாதகமாகவும் என்ன பண்ணிடக்கூடாது, என்ன பண்ணிடக்கூடாது, காமிக்கவும் கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்த வாசிங்க. அப்போ இதில் என்ன இருக்கும்? நான் பார்த்தேன் இல்லையா, குற்றம் இருக்கும், குறைகள் இருக்கும். திடீர்னு பார்த்தா என்ன பண்ண மாட்டாங்க, சபைக்கு வர மாட்டாங்க. திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு வகையில் மனஸ்தாபம் இருக்கும். ஆனால் அவங்கள புறக்கணிக்கிறதுக்கோ அவங்கள புறமே தள்ளுறதுக்கு நமக்கு என்ன கிடையாது, எந்த அனுமதியும் கிடையாது, அங்கீகாரமும் கிடையாது. அப்போ தேவன் நமக்கு சொல்கிறதான ஒரு முக்கியமான விஷயம் என்ன, அப்படிப்பட்டவங்களை நீ என்ன பண்ணு, என்ன பண்ணு, இரக்கம் காமி. அடுத்து வாசிங்க. ஆனால் அந்த விஷயத்தில் நீ முதல்ல என்ன பண்ணு, சிறு எச்சரிக்கையோடு என்ன பண்ணு இரு. உன் பாதையை அது என்ன பண்ணிடக்கூடாது, மாற்றிடக்கூடாது. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, பாவத்தினால் அழுக்கேறிய அவர்களது ஆடைகளையும் கூட வெறுத்து விடுங்கள். நல்லா புரிஞ்சுடுங்க. அப்போ இங்கே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் பின்னாடி. அடுத்து அதே வசனத்தை திருவில்லியம் பைபிளில் போட்டிருங்க, வாசிங்க. யூதா 1ஆம் அதிகாரம் 25 முதல் கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள் என்று உள்ள நிலைப்பாட்டை பெற நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள். நம்ம தயங்குவோருக்கும் இரக்கம். இங்க என்ன ஒரு இந்த வசனத்துல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நியாயமான ஓட்டம் ஓடிட்டு இருக்கவங்களை பத்தி மற்றவங்க எப்படி கூட புரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இருக்கு, தவறா கூட புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உண்மையா இல்லையா? இப்போ யாருடைய மனநிலையிலும் என்ன இருக்குங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் போய் என்னெல்லாம் பண்ண முடியாது, ஆராய முடியாது. வெளிப்படுற விஷயங்களை வச்சு நம்ம தீர்மானிக்கிற செயல்பாடு தான் முறை தான். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தயங்குவோருக்கு அப்படிப்பட்டவங்கள என்ன பண்ணுமா, இரக்கம் காட்டுங்கள். வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்திழுத்து காப்பாற்றுங்கள். மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டும்போது திரும்ப சொல்கிறாரு, எச்சரிக்கையாக இருங்க. அப்போ இழுக்கணும், அவங்களுக்கு இரக்கம் காட்டணும். ஆனாலும் ஒரு வகையில் நீங்கள் என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா அந்த வாழ்க்கை நிமித்தம் உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணிடக்கூடாது, மாறிடக்கூடாது. இங்கேயும் சொல்கிறார். அடுத்து என்ன சொன்னால், இருங்கள் ஊனில் பால் கரைப்பட்ட அவர்கள் ஆடையும் வெறுத்துங்க. அப்போ இங்கே நம்ம இந்த வசனத்தில் என்ன ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கலாம்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, வெறுக்க வேண்டியது அவர்களை அல்ல, எதை, அவர்கள் பாவத்தை, அவர்கள் செய்யும் குற்றம் குறைகளை வெறுத்துட்டு நம்ம காட்ட வேண்டிய அந்த ஒரு இரக்கம்ங்கிற ஒரு விஷயத்தை முழுமையாக நம்ம காட்டலைன்னா மீண்டும் ஒரே விஷயந்தான், நம்ம என்ன பண்ண முடியாது, இரக்கம்ங்கிற ஒரு விஷயத்தை வாங்க முடியாது. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உண்மையாக நாம் முயற்சி செய்யும்போது சில தடைக்கற்கள் என்னாகும், சில தடைக்கற்கள் என்னாகும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும். இப்போ அந்த தடைக்கற்கள் ஏற்படும் நம்ம என்ன செய்யணும், மற்றவங்க யாராவது வந்து எடுத்து போடுவாங்கன்னு காத்திருக்கணுமா, இல்லை அதை தட்டி தள்ளிக்கிட்டு நம்ம ஓட்டத்தை நம்ம ஓடிட்டே இருக்கணுமா? சொல்லுது புரியுதா? அந்த தடைகளை மாற்றுறதுக்கெல்லாம் வேறு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆனால் சில வகையில் என்ன கிடைக்கலாம், ஆலோசனைகள் கிடைக்கலாம், அறிவுரைகள் கிடைக்கலாம். அதை கிடைக்கும்போது நம்ம உணர்ந்து அதை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்திட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த தடைகள் என்ன ஆயிரும், விலகிடும். அப்போ இந்த வகையிலே நம்ம என்ன செய்யணும்னா கவனமாக இருக்கணும். அப்போ இரக்கங்கிற ஒரு விஷயத்தை எதன் அடிப்படையில் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் காட்டணுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் பார்த்துடலாம். யாரை பார்க்கலாம்னா, தாவீது. அப்போஸ்தலர் 13:22 சொல்லப்பட்ட வசனம் தான், என் இருதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் என்ன பண்ணுவான், செய்வான். இப்போ தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா தாவீது மாறினது நோக்கம் என்னன்னா, அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி, தான் தவறு ஒன்று செய்கிறார்னா அது உணர்த்தப்படும் போது அந்த தவறை மேலும் அவர் என்ன பண்ண மாட்டார், செய்ய மாட்டார். ஆனால் அவர் காட்டின இரக்கங்கிற சில விஷயங்கள் அவருடைய வாழ்க்கை முறையில் இருக்குது. அவர் காட்டின இரக்கங்கிறது அவருடைய வாழ்க்கை முறையில் இருக்குது. முதலாவது விஷயம் எதை பார்க்கலாமா, யார், சவுலுக்கு எதிராக அவர் செய்த இரக்கம். என்ன சொன்னார், என் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேலே என் கையை நான் என்ன பண்ண மாட்டேன், போட மாட்டேன். இது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு நீதியாக இருக்கும், ரெண்டாவது என்ன இருக்கும், இந்த ஒரு பாயிண்டில் இருக்குது. அடுத்து என்ன இருக்கும், இரக்கம். அடுத்து என்ன பண்ணுறாரு, தேவனுக்கு முன்பு தன்னை தாழ்த்துறார். நல்லா புரிஞ்சுடுங்க, ஆதார வசனத்தில் உள்ள அந்த 3 பாயிண்டும் இந்த சவுல் தாவீதினுடைய இந்த வாழ்க்கையில் இருக்குது. அப்போ நீதியும் செய்கிறாரு, இரக்கத்தையும் காமிக்கிறாரு, தேவனுக்கு முன்பாக தன்னை என் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட நான் என்ன பண்ண மாட்டேன், என் கையை நான் போடவே மாட்டேன். அப்போ இதே ஒரு எண்ணங்கள் செயல்பாடுகள் நமக்குள்ளே என்ன இருக்கணும், இருக்கணும். அடுத்த விஷயம் யாரை பார்க்கலாம், அப்சலோமை பார்க்கலாமா?
அப்சலோம் தன் அப்பாவுக்கு எதிராக என்ன பண்ணுறாரு? ராஜ்யத்தை திரட்டி அவருடைய சிங்காசனத்தை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு? ஆசைப்படுறாரு. நல்லா புரிஞ்சுடுங்க. இப்படி ஆசைப்படுறவர் அவருக்கு எதிராக பாவம் செய்யும்போது என்ன பண்ணுறாரு? அவருடைய படைத்தளபதிகளால் கொல்லப்படுறாரு. இப்போ கொல்லும்போது அந்த மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, செத்த பிறகு என்ன சொல்கிறாருன்னா, அப்சலோமே அப்சலோமே உனக்கு பதில் நான் செத்தேனானால் நலமாக இருக்கும். நினச்சி பாருங்க, இப்பேற்பட்ட மனசை தான் தேவன் தாவீதுக்குள்ளே கண்டுபிடிச்சார். அவர் அதை வெளிப்படுத்தவும் செஞ்சார். அப்போ தாவீதுங்கிற ஒரு மனுஷனை பழைய ஏற்பாட்டு காலத்தில் வச்சிருக்கிறாருன்னா, தன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த வாழ்க்கை முறை நாம் வாழ வேண்டிய முறை. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அடுத்த சிஸ்டர் சொன்ன போல் சீமை கல்லை வாரி போடுறாரு, தூசிக்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு? இல்லை, சீமை என்ன சொன்னார்? சீமை தாவீதை என்ன சொன்னார்? பேலியாளின் மகனாகிய. நினச்சி பாருங்க, நம்ம யாராவது ஒருத்தர் சொன்னா போ தேவன் அனுமதிச்சுக்கிறாரு, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு நம்ம விடுவோமா? அப்போ எப்பேற்பட்டதான ஒரு இருதயத்தின் தன்மையை அவர் வாழ்ந்ததுனால என் இருதயத்துக்கு ஏற்றவன்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை தேவன் கொடுத்துருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆதார வசனத்தில் பார்த்தது போல நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மை அல்லாமல் இந்த 3 விஷயத்தை நம்ம கடைபிடிச்சாதான் அன்புக்குரிய சகோதரி இப்போ ஏற்பட்டதான நிழலாக தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வச்சிருக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? பிரயோஜனமாக எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், அதே வசனம் அப்போஸ்தலர் 13:22 இது தாவீது கிறிஸ்துவுக்கு நிழலாக. யார்? தாவீது கிறிஸ்துவுக்கு நிழல், உண்மைதானே? அப்போ அடுத்து என்ன பார்க்கணும்? அவருடைய வாழ்க்கை யாருக்கு நிழல்? நமக்கான நிழல். யாருக்கு? புது சிருஷ்டிக்கான நிழல். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, மத்தேயு 5:8 என்ன சொல்லுது? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, கிறிஸ்துவாக மாற வேண்டியவர்களின் தகுதி. நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த மத்தேயு 5:8 என்ன சொல்லுதுன்னா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். இது கிறிஸ்துவாக மாற வேண்டியவர்களின் தகுதி. என்ன தகுதி? அதே இதில் 7 முந்தின வசனம் என்ன சொல்லும்? இரக்கம் உடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்போ அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது அந்த இருதயம் தேவனுக்கு ஏற்றதா என்ன பண்ணும்? மாறும். அப்படி மாறும்போது நம்ம யாராக மாறிடுவோம்? கிறிஸ்துவின் சரீரமாக மாறிடுவோம். அப்படி கிறிஸ்துவின் சரீரமாக மாறும்போது தான் மத்தேயு 5:8 வசனம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆகும்? நிறைவேறும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்போ என்ன நல்ல ஒரு விஷயம், இந்த வசனமானது கிறிஸ்துவாக மாற வேண்டிய தகுதியை பற்றி என்ன பண்ணுது? முழுக்க முழுக்க பேசுது. அப்போ நாம் யாரை பார்க்க முடியும்னா, அந்த ஒரு தகுதி அடையாமல் நம்ம தேவனை பார்க்க முடியாது. அந்த தகுதி அடைஞ்சாதான் நம்ம யாரை பார்க்க முடியும்னா தேவனை பார்க்க முடியும். அடுத்து நாம் கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்னு பார்க்கும்போது, இரக்கத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அது கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சில உதாரணங்களாக சில வசனங்கள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பேசியிருக்கிறாரு. வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 25:40. அதற்கு ராஜா விசித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா பாருங்க, இந்த சிறியவரில் ஒருவருக்கு. யாருக்கு? ரோட்டுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு கிடையாது, மேல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது, உடன் சகோதர சகோதரலாக இருக்கிற இந்த சிறியவரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்வேன். இவர்களுக்கு தான் என்ன கொடுப்பாரு? இரக்கம் காண்பிப்பார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதே அடுத்த வசனம், அதே இதில் 45ஆம் வசனம் என்ன சொல்கிறாரு பாருங்க. இப்போ நாம் என்ன செய்யணும் ஆண்டவருக்கு பிடிக்கும்னா இந்த ஒரு விஷயந்தான். எது? அவருக்கு என்ன செஞ்சால் பிடிக்குங்கிற விஷயத்தை நம்ம கடைபிடித்தாதான் அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? இரக்கம் பெற முடியும். இப்போ அடுத்த வசனம் சொல்ற, அதே இதில் 45 சொல்றாரு. வாசிங்க சிஸ்டர். மத்தேயு 25:45 வசனம். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். இப்போ வசனம் என்ன சொல்லுது? இந்த சிறியரில் ஒருவருக்கு நீ எதையெல்லாம் செய்யலையோ அதை எனக்கு நீ என்ன பண்ணல, செய்யல, உங்களுக்கு நான் எப்படி இரக்கம் காமிப்பேன்? நல்லா பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் எதிர்பார்த்த எல்லா கிரியும் யார் செஞ்சு முடிச்சிட்டா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செஞ்சு முடிச்சாரா? முடிக்கலையா? முடிச்சிட்டாரு. அப்போ அதே தான் இப்போ யாரும் யார்கிட்ட எதிர்பார்க்குறா? இயேசு கிறிஸ்து
நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். நல்லா புரிஞ்சிடுங்க. வசனம் கூட நம்ம வேணா வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 4-5. எப்படி மகிமைப்படுத்தினார்? தேவன் என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் செஞ்சு மகிமைப்படுத்தினார். வாசிங்க. நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சி என்னை அனுப்புனீங்களோ அதையெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்? செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த சொல்கிறார், வேற எதையுமே கேட்கல அன்புக்குரிய சகோதரர். என்ன கேட்குறாரு தெரியுமா? எல்லா நாமத்துக்கு மேலே உயர்த்தப்பட்டார்ல, அதை கேட்கல. அவருடைய வலது பாரிசத்தில் வீட்டில் இருக்கிற அந்த பொறுப்பை கேட்டார், அதெல்லாம் கேட்கல. எப்படி நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் சமூகத்தில் நான் எப்படி உங்கள் பிள்ளையா உம்மோடு கூட நான் எப்போதும் மகிழ்ந்து களி கூர்ந்தேனோ அதே ஒரு நிலையை மட்டும் எனக்கு என்ன பண்ணுங்க தந்தா போதும்னு கேட்குறாரு. ஆனால் நம்மளை எப்படி கூடுறாருன்னா, நான் எங்கே வீட்டிருப்பேனோ, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படிக்கு என்ன பண்ணுவேன்? நான் உங்களுக்கு அருள் செய்வேன். இரக்கம். அப்போ அவர் நமக்கு அருள் செய்யணும்னா நம்ம வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு எத்தனை பேருக்கு இரக்கத்தின் மூலம் அருள் செய்தோம், தயவு காட்டணும், மற்றவங்க காரியத்தில் மன்னித்தோம், மற்றவங்க வாழ்க்கையில் லவ் அன்பு காமிச்சோங்கிற விஷயத்தை நம்ம ஒவ்வொருவரும் சீர்தூக்கி பார்க்கணும் அன்புக்குரிய சகோதரர். அப்போ கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ, உதாரணத்துக்கு நல்லா புரிஞ்சுடுங்க. பேதுரு தெளிவாக சொல்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. என்ன சொல்கிறார்? வாசிங்க. 1 பேதுரு 2:21. இதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுக்கு தான் முன்மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சுட்டு போயிருக்கிறாரு. அவர் வைத்துட்டு போன முன்மாதிரியை கடைபிடிச்சா மட்டும்தான் அவருடையவர்களாக நம்ம மாற முடியும். அவர் காண்பிச்சுட்டு போன அதே வாழ்க்கை முறையை வாழ்ந்தாதான் நாம் அவருடைய அங்கமாக மாற முடியும். அவருடைய அங்கமாக மாறாமல் தேவனை தரிசிக்க முடியாது, தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியாது. அப்போ இவ்வளோ அங்கீகரிப்பை தந்த தேவன் கிறிஸ்து மூலமாக நமக்கு அன்பின் நிமித்தமாக காண்பித்த இந்த இரக்கம் மீண்டும் கிறிஸ்துவின் சரீரமாக ஆவறதுக்கு நம்ம வாழ்க்கை முறை தான் என்னாகும்? நமக்கு அதுக்கான வழியை வகுக்கும். நம்முடைய வாழ்க்கை முறை நம்மளை அதுக்கு வழி வகுக்கலைன்னா தேவனுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் ஒரு விஷயத்திலே நம்ம அவுட்டு. தேவனுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் ஒரு விஷயத்தில் நம்ம அவுட்டுனா எப்படி நம்ம கிறிஸ்துவாக மாற முடியும்? கிறிஸ்துவின் சரீரமாக மாற முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு அன்புக்குரிய எந்த விஷயத்தில் நம்ம தவறுறோம்? இப்போ உதாரணத்தை சிம்பிளாக பார்க்கலாம் பாருங்கள். இப்போ ஒரு கணவர் இருக்கிறான்னு வைங்க, லிட்டரலாக எடுத்துக்கோங்களேன். ஒரு கணவர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு மனைவி சொல் பேச்சு கேட்கலன்னா எப்படி இருக்கும்? சொல்கிறது எதுவுமே கேட்கல, எப்படி இருக்கும்? அந்த கணவன்ட்ட ஏதாவது ஒரு நற்சாட்சி அந்த மனைவி வாங்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம யார்? மணவாட்டி. மணவாளன் யார்? அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நம்ம செஞ்சால் மட்டும்தான் அவர்கிட்ட நற்சாட்சி வாங்க முடியும், அவருடைய சரீர அவயமாக மாற முடியும், அவர்கிட்ட இரக்கம் பெற முடியும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ இதை கரெக்டாக செஞ்சவங்க யாருன்னா மார்த்தாள் மரியாள். இதை பேதுரு வசனமாக எப்படி கொடுக்குறாருன்னா, நான் புரிஞ்சிட்ட விதத்தில் போட்டிருக்கிறேன். நீங்கள் இப்படி இருக்கிற கர்த்தரை தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். அவரை ருசிக்காமல் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்மளால் வாழ முடியாது அன்புக்குரிய சகோதர சகோதரன். ஏம்மா நீ வச்சிருக்க குழம்பு சூப்பர், நல்லா புரிஞ்சுடுங்க. அந்த குழம்பு நம்ம சூப்பர்னு சொல்லணும்னா அந்த டேஸ்ட்டை உணராமல் நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்போ அந்த ஒரு வார்த்தை நம்ம வாயில் வரணும்னா அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை, அவருக்காக நாம் செய்து கொண்ட அர்ப்பணிப்பின் வாழ்க்கை, நம்முடைய உடன்படிக்கை, நம்முடைய விசுவாசம் எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு நாளும் சீர்தூக்கி பார்க்கலன்னா, ருசிக்கலன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரே, அடுத்து 3ஆம் வசனம் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்கள். நம்ம இது செய்ய வேண்டிய ஒரே விஷயந்தான். அவர் எங்கே என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் என்ன வாழ்ந்து அவருக்கு பிடிக்குங்கிற வாழ்க்கை நம்ம அனுதினமும் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சு குழந்தையாக மாறக்கூடிய இடத்துல குழந்தையாக மாறி திடமான ஆகாரம் உண்கிறவர்களாக எந்த இடத்துல மாறணுமோ அந்த இடத்துல நம்ம திடமான ஆகாரம் உண்கிறவர்களாக மாறணும்னா நம்முடைய தனிப்பட்ட தியானம்ங்கிற ஒரு வாழ்க்கை நம்ம ஒவ்வொருவருக்கும் முக்கியம். அப்போ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கரெக்டாக கடைபிடித்தால் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்மளால் கிறிஸ்துவின் இடத்துல என்ன பண்ண முடியும்னா இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம தட்டி கழிக்கலாம் முடியாது. தட்டி கழிச்சாலே அவர் நம்மளை என்ன பண்ணிடுவார்னா தட்டி கழிச்சிடுவார். அப்போ இங்கே என்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம தான் நம்ம மணவாட்டி, அவர் மணவாளன், அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் செஞ்சே ஆகணும். அப்போ ஒரு வேளை இயேசு கிறிஸ்து முன்னாடி போய் நம்ம நிற்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து சசி பிரதர், அப்பா எனக்கு ஓகே, நல்லா புரிஞ்சுடுங்க,
சசி பிரதர் எனக்கு ஓகே, கார்த்தி பிரதர் எனக்கு ஓகே, மார்க்கெட் சிஸ்டர் எனக்கு ஓகே. நல்லா புரிஞ்சுடுங்க. தீபா சிஸ்டர் எனக்கு ஓகேன்னு சொன்னால் தான் யார் அங்கீகரிப்பா? யார் அங்கீகரிப்பா? தேவன் அங்கீகரிப்பார். ஏன்னா அவர் தான் மணவாளன். யாருக்கு முதல்ல பிடிக்கணும்? கிறிஸ்துவுக்கு பிடிக்கணும். அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? கிறிஸ்துவக்கிட்ட கொண்டு கூட்டி சேர்த்துருக்கிறார். இப்போ மணவாளனுக்கு பிடிக்கலன்னா நம்ம எப்படி மணவாட்டியம் வர முடியும்? நல்லா யோசிங்க. அவர் தான் மணவாளன், நிச்சயம் போல் முடிஞ்சுது. அவர் போயிட்டு வர்றாரு. எதுக்கு? நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. இப்போ வரும்போது நீதியின் வஸ்திரம் கரைப்பட்டிருந்தா, இரக்கங்கிற ஒரு விஷயத்தை நம்ம காட்டாமலே இருந்தா, எப்பவும் நெஞ்சை நிமித்திட்டே இருந்தா என்ன சொல்லுவார்? எப்பா இதெல்லாம் ஒன்றும் என்ன பண்ணாது, சரிபடாது, நம்ம வேறு ஆளை என்ன பண்ணலாம், 1 வருஷம் கூட டைம் கொடுத்து. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் நம்ம கவனமாக இருக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம் பேச்சு, நம்முடைய செயல்பாடுகள், சிந்தனைகள் எல்லாமே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்மை கிறிஸ்துவனிடத்தில் தகுதிப்படுத்தும், இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும். நம்ம ஒரு வேளை இரக்கம் பாராட்டலைன்னா தேவனோ இவ்வளவு நாள் நமக்கு காட்டின அன்புக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் ஆயிரும். கிறிஸ்துவிடத்திலிருந்து நம்ம இரக்கத்தை பெறவும் முடியாது. ஆனால் இப்போ நம்ம போயிட்டுருக்கிற வாழ்க்கையில் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன கேப் இருக்குது. என்ன இருக்குது? ஒரு சின்ன கேப்பு. இப்போ இந்த கேப்பை நம்ம என்ன பண்ணணும்? ஃபுல் பண்ணணும். அப்போ இந்த கேப்பை ஃபுல் பண்ணுறதுக்கு தான் 3 விஷயம். எதெல்லாம்? நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து, மனத்தாழ்மை இல்லாமல். இப்போ அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர் நம்ம முன்னாடி போயிட்டுருக்கிறாரு. இப்போ அவருடையவளாக நம்ம மாறணும்னா ஒரு சின்ன கேப் இருக்குது. எதுக்குன்னா, இதை நீ முதல்ல வாழ்ந்துட்டா நீ என்ன பண்ணிடலாம். இதான் அந்த கேப்பு. இப்போ இந்த கேப்பை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னா அடுத்து என்ன பண்ணுவோம்? வஸ்திரத்தை தொட்டுருவோம். அடுத்து என்ன பண்ணிடுவோம்? அவருடைய தோளில் தைரியமாக என்ன செய்யலாம்? தொங்கிடலாம். அடுத்து என்ன பண்ணுவார்? அன்புக்குரிய, இது சாதாரண ஒரு பிக்சர் தான். உண்மையிலே அதை நம்ம பார்க்க வேண்டிய முறையில் பார்த்தோன்னு வைங்களேன். நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம எந்த வகையில் தவறிட்டு இருக்கிறோம், எந்த வகையில் நம்ம நியாயமாக செயல்படுறோங்கிற விஷயத்தை நம்ம ஆழமாக இதில் புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதரர். அப்போ கடைசியாக இந்த ஒரு நிலைமைக்கு நம்ம போகணும்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தின் வாழ்க்கை இரக்கத்தின் அடிப்படையில் இருக்கணும். ஆனால் நாம் மட்டும்தான் என்ன ஆகணும்? நீதியை வெளிப்படுத்தணும். மற்றவங்கள்ட்ட நீதி எதிர்பார்த்தனா நம்ம காட்டுற எதுவாக இருந்தாலும் அது இரக்கமாகவே இருக்காது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை, ஒருவேளை நீதியாய் நடந்து ஒருவேளை நம்ம இரக்கத்தை சிநேகித்தோம்னா எது வந்துடக்கூடாதுன்னா ரொம்ப டேஞ்சர். நமக்கு தெரியாமலே ஒன்று வரும். என்னது? பெருமை. இப்போ இது வந்துட்டுன்னா தேவ சமூகத்தில் என்ன பண்ண முடியாது? இரக்கமும் வாங்க முடியாது. அப்போ இந்த 3 விஷயத்துலையுமே நம்ம ஒவ்வொரு நாளும் கவனமாக இல்லை என்றால் அன்புக்குரிய சகோதர சகோதரிலே, இந்த ஆவிக்குரிய ஜீவத்தில் கிறிஸ்துவின் இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இரக்கங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதுதான் மீண்டும் பார்க்குறோம். அதே வசனம் மீகா 6:8 அதே வசனம்தான். நீதி, இரக்கம், தாழ்மை. இதில் நாம் செய்ய வேண்டியது நீதியின்படியான ஒரு வாழ்க்கை. நாம் வாழ வேண்டியது நீதியின்படியான ஒரு வாழ்க்கை. இரக்கம்ங்கிறது மற்றவர்களுக்காக நாம் வாழக்கூடிய வாழ்க்கை. அடுத்தது தாழ்மைங்கிறது தேவனுக்கு முன்பாக எப்போதும் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை. இதை தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா பிலிப்பியர் 2:5 கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். தேவன் எதுக்கு அனுப்புனார்? அதை நான் செஞ்சிட்டேன், என்னை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? மகிமைப்படுத்துங்க. இப்போ ஒருவேளை அப்படி சொல்லக்கூடியதான ஒரு வாழ்க்கை நம்மளால் சொல்ல முடியும்னா முடியாது. ஆனால் அவருக்கு முன்பாக போய் நம்ம நிற்கும்போது அவரிடத்துல இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும்னா இந்த ஒரு பாக்கியத்தை நாம் அடைந்தே ஆகணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இதை அடையாமல் இந்த அர்ப்பணி ஜீவத்துக்குள்ளே வந்து இப்பேற்பட்டதான தேவனுடைய கிருபை இரக்கத்தை பெற்று இதோ கிறிஸ்துவ கூட பின்னாடி 1 வருஷமோ 2 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ ஓடிக்கிட்டு அந்த வாய்ப்பை பெறாமல் நம்ம விழுந்து போயிட்டோம்னா நினச்சி பாருங்கள், அவ்வளோ நாள் நம்ம பட்ட பிரயாசங்கள், நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய வைராக்கியங்கள் எந்த பிரயோஜனமும் இருக்காது. அப்போ நம்முடைய வாஞ்சைகள், வைராக்கியங்கள், பிரயாசங்கள் பிரயோஜனப்படணும்னா மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியம். அதுலேயும் நம்ம பார்த்த இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அன்புக்குரிய சகோதரர். ஸோ இதை நம்ம வாழ்க்கையில் கடைபிடித்தால் கிறிஸ்துவின் இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த விஷயங்கள் எப்போதும் நம்ம நினைவில் இருந்துன்னா, அதான் சொல்கிறாரு, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே
உங்களிலும் இருக்க கடவுது. ஸோ பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய பிரதான கிருபையினாலே இந்த நாளிலும் நம்மளுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு ஏற்ற வண்ணமாக இரக்கம் என்ற தலைப்பின் கீழே நம்ம வேத பாடத்தை தியானித்தோம். இதில் என்ன ஒரு முக்கியத்துவம்னா, தேவன் நம்மளுக்கு எப்படியாப்பட்ட இரக்கத்தை காண்பித்தார், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு எப்படியாப்பட்ட இரக்கத்தை காண்பித்திருக்கிறார். இதனால் நம்ம அநேக பாடங்களை படிக்கிறோம், அநேகம் போதிக்கிறோம். ஆனால் என்னென்னா, குணலட்சணத்தில் ரொம்ப குறைபெற்றிருக்கிறோம். ஆனால் பிதாவாகிய தேவன் அகில உலகத்துக்கும் ராஜாவாக இருக்கிறாருங்கிறது நம்மளுக்கு தெரிந்த விஷயம். ஆனால் அதே விஷயத்தை யாருக்கு கொடுக்குறாருன்னா அவருடைய குமாரனுக்கு, இல்லையா? அதனால தான் முதல் படைக்கும் போதே தேவன் என்ன சொல்லி படிக்கிறாங்கன்னா, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ பிதாவாய் தேவன் எப்படி ராஜாவாக இருக்கிறாரோ அதே ராஜாஸ்தானத்தில் யாரை கொண்டு வரான்னா அவருடைய குமாரனை கொண்டு வரார். அதே ஒரு நிலைக்கு யாருக்கு கொடுக்குறான்னா பரிபூர்ணமாக படைக்கப்பட்ட ஆதாமுக்கு கொடுக்கிறார். ஆனால் ஆதாம் எதனால் இறந்து போகிறான்னா கீழ்ப்படியாமையினால் என்ன செய்யறேன்னா அந்த ஒரு வாய்ப்பை இழந்து போகிறார். இந்த வாய்ப்பை ஒருத்தருக்கும் பிதாவாய் தேவன் கொடுத்துருந்தார். யாருக்குன்னா சொல்லுங்கள் பார்ப்போம். அவருடைய தெய்வீக திட்டத்தில் ஒருத்தர் கொடுத்துருந்தார், லூசிஃபருக்கு. அதனால தான் இன்றைக்கு அந்த ஒரு வாய்ப்பை யாருக்கும் கொடுக்காதவனம் அநேகரை என்ன செய்யறேன்னா, நான் தான் கிறிஸ்தவர் என்று என்ன சொன்னால் சொல்லிட்டு நிறைய பேர் அவருடைய பாக்கெட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அவரை செய்ப்போம்னு சொல்லிட்டு ஓடிக்கிருக்காங்க. ஆனால் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த ஒரு வாய்ப்புக்குள்ளே அந்த குணநலத்துக்குள்ளே நம்மளால் என்ன செய்ய முடியாது, கடந்து போக முடியாது. அதனால தான் யாரை கொண்டு தான் அந்த ஒரு இரக்கத்தையோ அந்த நீதியை செலுத்த முடியும்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நிமித்தமாக. அதனால தான் நம்ம எப்பொழுதும் நம்ம சொல்கிற மாதிரி, பவுல் சொன்ன மாதிரி, அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அதனால தான் உலக பிரகாரமாக சொல்லப்போனால் ஒரு எஜமான் ஒரு தொழிலாளியை எந்த விதத்திலும் எஜமானாக ஆக்க மாட்டார், ஆக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஆனால் பிதாவாகிய தேவனால் இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாலும் சரி, அவரோட ஆளுகை செய்வதற்கு நம்மளை தகுதிப்படுத்தி இந்த குணலட்சணத்துக்குள்ள யாரெல்லாம் வாராங்களோ அவங்கள ஆளுகை செய்வதற்கு நம்மளை இருந்துச்சுன்னா கூப்பிட்றாரு. எந்த ஒரு தெய்வமே எப்படி நம்மளை கூப்பிட்டதில்லை, யாருமே அந்த மாதிரி ஒரு அழைப்புக்குள்ளே நம்மளை அழைச்சதும் இல்லை. அதனால தான் மகா உன்னதமான அவருடைய வார்த்தைகளை கொடுத்து அவருடைய வார்த்தை நிமித்தமாக நம்மளை ஜெனிப்பித்து அவருடைய குணலட்சணம், தேவனுடைய குணலட்சணம் எப்படி இருக்கிறோ அதே போல் அவருடைய குமாருடைய குணலட்சணம் எப்படி இருக்கிறதோ அதே போல் நாமளும் அந்த குணலட்சணத்துக்குள்ளே போவதற்குத்தான் இவ்வளவுடைய சத்தியங்களை கொடுத்துருக்கோம். அதனால ரசல் புரம் நிறைய இடத்துல சொல்கிறாருன்னா, நீங்கள் எவ்வளவு பாடுபட்டாலும் சரி, எவ்வளோ சொத்தை விற்றாலும் சரி, அன்புன்னு ஒன்று இல்லைன்னா பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் எத்தனை 1000 பேரை நீங்கள் சத்தியத்தில் நடத்தினாலும் சரி, ஆயிரக்கணக்கான பைசா செலவழித்தாலும் சரி, உங்களுடைய கேரக்டர் சரியில்லைன்னா ஒன்றுமில்லை, எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாமல் போயிடும். அதனால தேவன் இந்த கடைசி காலத்தில் இருக்கிற தம்முடைய சபையாய் அழைக்கப்பட்ட 144,000 பேருக்கு இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை, இரக்கத்தை தேவன் கொடுத்துருக்காரு. எப்படியாப்பட்ட இருக்குன்னா, நான் ராஜாவாக இருக்கிறது போல், என் குமாரன் ராஜாவாக இருக்கிறது போல் நீங்கள் எல்லாரும் அந்த ஆளுகைக்குள்ள வரணும் அப்படிங்கிற நிச்சயத்தோடு ஓடுறவங்கள்கிட்ட இந்த ஒரு இரக்கத்தை கொடுத்துருக்கிறார். இந்த இரக்கத்தை பெற்ற நாமும் கூட அந்த நீதியை அடுத்தவங்கள்ட்ட செலுத்தாமல் அந்த நீதியை நம்மள்கிட்ட காமிக்கணும். என்கிட்ட எந்த தவறு இருக்குது, என்கிட்ட எந்த இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அந்த இரக்கத்தை மற்றவர்களுக்கு காமிக்கணும். அப்போ மற்றவர்கள்ட்ட காமிச்சாத்தான் ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்னா அந்த தாழ்மை குணம் நம்மளுக்கு வந்துடும். அப்போ இந்த தாழ்மை குணம் வேணும்னா முதல்ல நீதியை நம்மள்கிட்ட செலுத்தணும். அந்த இரக்கத்தை மற்றவர்கள்ட்ட காமிக்கும் போது
தேவனுடைய சாயலாக எப்படி ஆதாம் படைக்கப்பட்டாரோ அதே நிலைமைக்கு நம்ம வந்து போவோங்கிறத கூட நம்ம வந்து உறுதியாக நம்பலாம். தேவன் தாமே இந்த நாளிலும் இந்த ஒரு இரக்கம் என்கிற ஒரு தலைப்பின் கீழே தேவன் இந்த ஒரு சத்திய பாடத்தை கொடுத்திருக்கிறார். இதை நம்மளுக்கு எடுத்துரைத்த அன்பு தாசனை கூட எல்லாரும் அவருக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த ஒரு நாளிலும் கூட இந்த ஒரு கூட்டத்துக்கு நிறைவாக பாட்டு புத்தகத்தில் உள்ள 28வது பாட்டை நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக பாடலாம். தெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கேரோவை தாருமே இன்னும் தேவை கேரோவை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கேருவை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கேருவை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பெலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பெலமுடன் சேவை செய்ய கேருவை போதுமே சேவை செய்ய கேருவை போதுமே தேடும் போது கேருவை நமதி காலையில் தேடும் போது கேருவை மனம் தளர்ந்த நேரத்திலும் தைரியமாய் சகாயம் பெற மனம் தளர்ந்த நேரத்திலும் தைரியமாய் சகாயம் பெற தேடி வந்தேன் கேருவை தாருமே தேடி வந்தேன் கேருவை தாருமே கேருவை மூலமாகாததும் நிற்பதுமே கேருவை நிசன் என் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்று கொண்டே நிசன் என் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்று கொண்டே காத்து கொள்ள கேருவை தாருமே காத்து கொள்ள கேருவை தாருமே கேருவை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கேருவை தாருமே இன்னும் தேவை கேருவை தாருமே. இந்த நாளிலும் இந்த ஒரு இறுதி ஆராதனைக்கு நம்முடைய ஜெபத்தை நடத்துமாறு கார்த்தியன் அவர்களை ஜெபிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். அதைத் தொடர்ந்து அறிவிப்புகள் தொடரும். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் மிகுந்த கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் நிறைந்த அன்பின் பரலோக பரமபிதாவே, அருமையான அந்த ஒரு நல்ல ஒரு பொழுதுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மயப்படுத்துகிறோம். இந்த பூமியிலே வாழ்கிறதான வாழ்க்கையிலே கூடுதலாக ஒரு நாளை இம்மட்டுமாய் தேவர் எங்களை அதிசயமாக அற்புதமாக எங்கள் மேல் வைத்தது இரக்கத்தின் நிமித்தமாக தேவர் தந்து இம்மட்டுமாய் சத்தியத்தின் பாதையிலும் நீதியின் பாதையிலும் ஒரு சிறு தவறுகளை நாங்கள் செய்யும்போது இருதயத்திலே குற்ற உணர்வுகளோடு இந்த பூமியிலே நாங்கள் ஜீவிக்க முடியாது தேவர் தந்திருக்கிற அந்த நாட்களுக்காக
தேவனுக்கு நாங்கள் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் உங்களுடைய அருமை குமாரன் மூலமாக எடுத்துக்கொள்கிறோம் தகப்பனே. என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திலிருந்து எங்களை வேறு வேறு எடுத்து ஆங்காங்கே ஒவ்வொருவராக நாங்கள் சுற்றித் திரிந்து இந்த உலகத்தில் அசுத்தத்தோடு தகப்பனை சுற்றித் திரிந்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய குமாரோடு தகப்பன் சேர்கிறதான அந்த மாம்ச துண்டுகளாக நாங்கள் அசுத்தத்தோடு காணப்பட்ட போது உம்முடைய சத்திய வார்த்தைகளை எங்கள் தந்து அந்த ஒரு மாம்ச துண்டுகளை நாங்கள் அதன் மூலமாக சுத்திகரித்து கொண்டு உம்முடைய சரீர அங்கமாக நாம் மாறுவதற்கென்று தேவர் எங்களுக்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்புகளை தேவர் தந்திருக்கிறீரே. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு என்ன நோக்கத்திற்காக இவ்வளவு எங்களுக்கு தந்திருக்கிறீரோ, நாங்கள் என்னென்ன காரியங்களை உம்முடைய திட்டத்திற்குள் நாங்கள் இருந்து செய்ய வேண்டும் என்று எங்களை தீர்மானித்து இந்த பாதைக்கென்று எங்களை நடத்தீரோ, அவரவருக்கு தந்திருக்கிறதான ஒவ்வொரு வரைகளையும் நாங்கள் கண்மை மணி போல் தகப்பனை நாங்கள் செய்து எச்சரிக்கையோடு அவளை நாங்கள் விழிப்போடு எச்சரிக்கையோடு நாங்கள் செய்வதற்கு தேவர்தாமே உங்களுடைய பரிசுத்தாவையும் ஞானத்தையும் தந்து ஒவ்வொரு நாள் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருந்து உண்மையாக இந்த ஊழியங்களை செய்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த வேலையை நாங்கள் நிறைவேறுகிறோம். தேவர்தாமே அவர் கையிட்டு செய்கிறதான எல்லா விதமான அறுவடை காரியங்களும் ஊழியங்களிலும் அவர்கள் தனிப்பட்ட முயற்சிகளை அவர்கள் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கண்டு பிரயோஜனப்படுத்திக் கொள்வதான எல்லா விதமான காரியங்களிலும் தேவர்தாமே கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெயிக்கிற தோப்பனே. இந்த நாளிலும் நாங்கள் கேட்டுதான் அந்த ஒரு பாடத்தில் கூட தோப்பனை இரக்கத்தை அதிகமாக நாங்கள் சேர்க்கிற பிள்ளைகளாகவும் உங்களுடைய நீதியின்படியாய் தோப்பனை நாங்கள் வாழ்வதற்கென்றும் தோப்பனை தேவக்கிழவை செய்ய வேண்டும் என்று ஜெயிக்கிற தோப்பனை. சகோதர ஐக்கியத்திலே அன்பிலே ஒருவருக்கொரு நம் மனத்தாழ்மையை தரித்துக்கொண்டு இந்த ஒரு பாதைகளை கடந்து போவதற்கு புதிய தெய்வீக அறிவை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெயிக்கிற தோப்பனை. நாங்கள் பிரிந்து செல்கிறோம், பிரியாத நேசர் எங்கள் ஒருவர் வந்து வழிநடத்த வேண்டும் என்று உம்முடைய ஒரே பிரான குமாரரும் எங்கள் அருமை நேசரமாக இருக்கிற கர்த்தராக இருக்கிற கிறிஸ்து இயேசுவினுடைய விலையேற பெற்ற அன்பின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பரலோக பரமபிதாவே, ஆமீன்.